உர்ஃபியோட சீக்ரெட் சேலஞ்சுக்கு அப்புறமா கனெக்ஷன்ஸ்க்கு நடுவுல வந்துச்சு சலசலப்பு. கீப் எக்ஸ்ப்ளோரிங். போய் அவங்க கிட்ட பேசி என்கிட்ட பேசாத. நீ வாயை மூட்டு உட்காரு. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் கத்தாத. அதுக்கப்புறம் வில்லால வந்து உர்ஃபி சீக்ரெட் சேலஞ்ச வெளியே சொன்னாங்க. You have a great body. உன்னை ஃபீல் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது, சரியா? நான் யாரையும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. இவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஒரு பொண்ணு தொட்டா சந்தோஷம் தானே படுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல் தானே. இது நார்மல் கிடையாது. அவனுக்கு என் மேல ட்ரஸ்டே இல்ல. இட்ஸ் மை ஃபால்ட். நிறைய விஷயத்துல உன்னோட தப்பு இருக்கு சிவேத். உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குன்னு தான் தோணுது. ஆனா இன்னைக்கு என்னோட பெரிய மிஸ்டிஃப நான் இன்னும் ஓபன் பண்ணவே இல்லையே. ஆனா உர்ஃபி கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய மிஸ்டிஃப். அதுல ஹர்ஷ், ருஷாலி, ஷுபிக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்துச்சு. Do you want me to break the relationship with Rushali? நீ அவளை விட்டுடு. Oh. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இல்ல நான் ஒரு செகண்ட்ல வெயிட் பண்ண மாட்டேன். Is that how much you trust me? நீயும் லிமிட்ட மீறி இருக்க, நீயும் லிமிட்ட மீறி இருக்க. இந்த சேலஞ்ச் மூலமா கனெக்ஷனுக்கு நடுவுல வந்துச்சு மேஜர் டிஃபரன்சஸ். அவனோட பிரையாரிட்டி யாரு? போய்டு, தயவு செஞ்சு போய்டு. உனக்கு பிடிக்கலல்ல? சரி. ஏவ அழுதுட்டு இருந்தாயா? ஜென்யூனா அவ அழுதுட்டு இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? நான் போய் லாக்டவுன்ல இன்னொரு பையன் கூட அழுதுட்டு வரவா? It's just fun and game. உங்களுக்கு வேணா ஃபன்னா இருக்கலாம், ஆனா எனக்கு ஃபன் இல்ல. இதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. சீக்ரெட் சேலஞ்சில ஜெயிச்ச அர்பாஸ் அண்ட் கஷிஷ்க்கு அடுத்த சேலஞ்சில பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. போஸ் மாத்தி கொடுத்துறாதீங்க பா. Kashish, I love you. I love you too. அர்பாஸ், நீ பண்றது எனக்கு வலிக்குது. பாட்டில் காலி பண்ணிடு, மெதுவா போடு. வா. நான் வர மாட்டேன். அங்க அர்பாஸ் அண்ட் சிவத்துக்கும் நடுவுல ஏற்பட்டுச்சு பிரச்சனை. வேலையை கை வைக்கிறேன். சேலஞ்சில ஜெயிச்ச அர்பாஸ் அண்ட் நைரா அப்புறம் ஹர்ஷ் சேவ் ஆனாங்க. மத்த எல்லா ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸும் ஆபத்துல இருக்காங்க. என்னை பத்தி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மறக்க மாட்டேன். மத்த எல்லாத்தையும் டோம்ல பாத்துக்கலாம். சேலஞ்சுக்கு அப்புறம் நாங்க எங்களோட வில்லாக்கு போனோம். சரி, ஒரு நாள் மோசமா இருந்துச்சு, 2வது நாள் மோசமா இருந்துச்சு, 3வது நாள் என்னோட தான் தம்பி. நாய்க்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா சிங்கத்துக்கு காலம் வராதானே? இப்ப பாத்துக்கலாம். நிஜமாவே நான் உனக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட டாஸ்க்கு நிஜமாலே நீ ரொம்ப நல்ல விளையாண்ட. You are a performer, star of the show. நிறைய பேர் வந்தாங்க, என்ன பத்தி பெருமையா பேசினாங்க, என்கிட்ட பிச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒருவேளை ஒரு ஆப்ஷன் கிடைச்சு, அதாவது தூக்குறதுக்கு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா, அப்படி ஏதாவது பவர் கிடைச்சதுன்னா நம்ம தூக்க வேண்டியது ஆக்கிருத்தியை தான். ஆக்கிருத்தியை தூக்கிட வேண்டியதுதான். ஏன்னா ஆக்கிருத்தி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அவ 1 நம்பர் டபுள் கேம் விளையாடுறா. அன்னைக்கு இந்த லேப்ல உட்கார்ந்த விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு லேப்ல உட்கார்ந்து சச்சின் கூட சொன்னானே, இப்படி பண்ணான்னு. அப்போ நான் தான் அவளுக்காக ஸ்டாண்ட் எடுத்தேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாம் பண்றது இயல்புதான். இப்போ நான் ஃப்ரெண்ட் அவ என்ன சொன்னா? அங்க எல்லாரும் முன்னாடி அப்படியே மாத்தி பேசுறா. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டா. அவ வந்து என்ன, அதாவது எனக்கு பிரேக் டவுன் ஆன டைம்ல அவ எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த வில்லால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்கிட்ட பிரச்சனை பண்ணா நீ தூங்கவே முடியாது. உன் வாழ்க்கையை நான் வெறுக்க வச்சிருவேன். சரி, என்னோட லிஸ்ட்ல யாரா இருக்காங்கன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஜஷ்வந்த் இருக்கான், ஆகிருத்தி இருக்கா, அப்புறம் ஐயோ மறந்தே போயிட்டேன். இது எப்படி நான் மறந்தேன்? அந்த ஃப்ராட் கப்பல் பேர் என்ன? அட, அவங்களோட பேர் என்ன? தேவன் ஷூபி. சமயம் சொன்னேன். சகுனி மாமா மாதிரியே பேசுற. சோ நான் வில்லாக்கு வந்ததும் ஜஷ்வந்தை பார்க்க போனேன். ஏன்னா அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன சண்டை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி. ஆனா எனக்கும் ஜஷ்வந்துக்கும் நடுவுல எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் இருக்கவே கூடாது. எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க கூடாது. சோ நானே அவன்கிட்ட பேச போயிட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்கு பயந்த? நீதான் ரொம்ப கத்தி பேசினல்ல. அட, நான் அப்ப கோவமா இருந்தேன்னு சொன்னேன்ல. இப்ப என்கிட்ட பேசாதீங்க, நான் கத்திடுவேன்னு சொன்னேன். ஏன்னா கோவத்துல கத்துவேன்னு எனக்கு தெரியும். நீ வேற என்ன திரும்ப திரும்ப ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருந்த. பேசணும்னு சொன்னதுனால நான் கத்தி பேசிட்டேன். யா பேபி, நான் இப்படிதான் இருப்பேன். ஆக்சுவலி நானும் இப்படிதான். அப்பவே என்னால பேச முடியும். சரி, ஓகே. சனி மேம் சொன்னாங்கல, காம்ப்ரமைஸ் இல்லாம இருந்தா எந்த ரிலேஷனா இருந்தாலும் கெட்டு போய்டும்னே. This is the first time I've seen you upset. First time. சரி, எப்படி காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்றியா? ஒரு நிமிஷம் கேளு. விருப்பம் இல்லனா நீ பேசணும்னு சொல்ற. அப்புறம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகும்? பாதி பேசிட்டு ஓடணுமா? If you want one day, make that 12 hours. Don't take too long. ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல.
I've never met Akriti before this. So first time இது நடக்குது என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறா. When my girl is pissed at me, I will talk to her, sort things out ASAP. நான் பார்த்தேன் நீ நிறைய பேர்கிட்ட பேசினியே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்ல. ஆமா நான் பார்த்தேன் நீ சுபி கிட்ட பேசின அப்புறம் ஷோபிகா கிட்டயும் பேசினேன் நான் பார்த்தேன். ஆமா நீ என்கிட்ட ஹோல்ட பேசவே இல்லையே. ஆமா நான் அப்ப கோவமா இருந்தேன். இப்பதான் சரியாயிட்டேன்ல, நான் தான் வந்துட்டேன்ல. So it ஆனா doesn't next matter. time கஷிஷ் கூட நடந்தது மட்டும் நடக்க கூடாது. அதுதான் நான் சொல்லணும். உன்னை யாராவது டச் பண்ணா எனக்கு பிடிக்கலப்பா. என்னை யாராவது டச் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? நான் அவங்கள தான் சொல்லுவேன் கை ஆனா நான் எடுங்க. உன்ன மாதிரி அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது சரியா? என்ன நல்ல வேலைன்ற? நீ வேற போ. எனக்கு பாரு, பிடிக்காத விஷயத்த நீ இனிமே பண்ணாத. இப்படி பண்றான் ஏய், அது ஓகேவா சும்மா இரு. உனக்கு? அட அவனை விட்டு தள்ள. நான் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் ஃபார் என்ன? எக்ஸாம்பிள் திஸ் இப்படி பண்ணான்ல. ஆனா கஷிஷ் பண்ணது அதிகமா இருந்துச்சு. என்ன பண்ணா? அவ ஒண்ணு முத்தம் அவ கொடுக்கலையே. அவ இப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணலையே. ஜஷ்வந்த் மறுபடியும் அப்படி சண்டை போடாத. I'm saying I don't like double standards. நான் அப்போவா தான் சொன்னேன், இப்போவும் அதான் சொல்றேன். சரி ஓகே. திரும்பவும் ஆனா சொல்றேன். நான் கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்ட் டைப் தான். அப்படியா? ஓகேவா? அப்ப சரி, என்ன பண்ண முடியும்? சார்ட் அவுட் ஆகும்னு தான் நான் நினைச்சேன். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் யூ clearly don't care about what I feel or say. அட நான் தான் உன்கிட்ட பேச வந்துட்டேன்ல. அப்போ thank you so much for coming and talking to me. பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. என்ன பேசுற எனக்கு புரியல. No, thank you so much you came and spoke to me. You were so இங்க sweet, பாரு, so நீ தான் kind. புரிஞ்சுக்காம ஆனா ஏதேதோ கிட்டத்தட்ட பேசிட்டு நான் இருக்க. உன்கிட்ட 10 வாட்டி எப்ப வந்தேன். வந்த? நேத்துல இருந்து. மார்னிங் வந்தியா? No, you அதுக்கப்புறம் வந்தியா? after whatever you said to me, you think that's okay? சரி அப்ப You think நானும் that's வரக்கூடாது. okay? நானும் அப்ப பேச வரக்கூடாதுல்ல. நீ என்ன தப்பா பேசினா என்ன பைத்தியம் என்ன shouting at me like though no one's ever spoken to me like that in my life. யாராவது நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் பண்ணுவாங்களா? அது நேரத்துல கோவத்துல நீ எனக்கு இது வேணாம்னு சொல்ற. அதுவும் கோவத்துல தான் பேசுறியா? ஆமா நான் கோவத்துல இருந்தேன். கோவத்துல இருந்தா கோவத்துல- அப்படிதான் பேசுவாங்க. கோவத்துல புரியாதா? அப்படிதான் நான் பேசுவியா? கோவத்துல அப்படிதான் பேசுவேன். வாய் தவறி சொல்லிடுவேன் ஏன்? எல்லாத்தையும். இல்ல என்ன பேசுன? உனக்கு பைத்தியமா சொல்லு. பைத்தியமா என்ன சொல்லு. ஆமா நீ என்ன பைத்தியமா? ஏதோ கோவத்துல பேசுறதுதான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. So whenever you get angry and you run, I'm not going to come behind you tell you. அதுதான் சொல்றேன், அப்ப வராத. But you're not going to say sorry for the way you spoke to me. நீ நான் சொல்லவே இன்னைக்கு மாட்டியா? நானே வருவேன்ல. நான் இப்ப வந்த மாதிரி உன்கிட்ட சாரி சொல்லதான் ஆனா வந்தேன். எப்போ- ஆனா நீ எப்போ தான் சண்டை சொன்ன? போடுற. நீ அதான் என்கிட்ட நான் இப்ப எப்போ சொல்றேன். சொன்ன? நான் தான் சாரி சொல்றேன்ல. எப்போ? சரி After I சரி said- சொல்றேன். after I நான் told you. சொல்றேன். மறுபடியும் நீ ஸ்டார்ட் பண்ற பாத்தியா? அதான் நான் என்ன சாரி start சொல்லல. பண்ண? I'm just saying look at what happened. If I never mind. எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுச்சு? எனக்கு எல்லாமே என்ன? புரிஞ்சிருச்சு. இல்ல எல்லாமேனா எனக்கு புரியல. I understood like என்னது? it's like this. It's going to be like this. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சரி என்ன யோசிச்ச நீ? என்ன யோசிச்சேன்? ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் என் கூட விளையாடுவியா இல்ல வேற யார் இன்னொருத்தர் கூடயாவது? கூட விளையாட நான் அப்ப சொன்னேன். But I didn't like the fact how we communicated the whole thing. சரி ஓகே And புரியுது. நடந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். ரைட். ரைட்? இங்க பாரு. நடந்த விஷயத்தால நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அவ்வளவுதான். Like this time I was quiet and all of this happened. And next time எனக்கு கத்துனா நானும் அமைதியா இருக்கவே மாட்டேன். No, I'm just took a step back and I was like அவ பேசி முடிக்கட்டும், நான் குறுக்க போக வேண்டாம்னு நினைச்சேன். ஒருவேளை ஆனா அடுத்த தடவை இப்படி நடந்துச்சுன்னா என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. I hope that does not happen. அப்புறம் இதே மாதிரி ஃபைட்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா it will be very tough for both of us to move forward. We have to meet somewhere. இது நடக்க கூடாது. சரி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ட்ரை பண்றேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. உன்னை கஷ்டப்படுத்திருந்தா சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? Thank you. ஒரு பாயிண்ட்ல என்னோட கோவமும் சட்டுன்னு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுதான் நடக்கும் எனக்கே தெரியும். என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அவன்கிட்ட ரொம்பவே சத்தமா பேசிட்டேன். Yeah. I only got one question. So is that all you got? You go Hello. you push harder. Is that all you got? You climb higher, faster. Is that all you got? This is MTV Splits Villa 15 co-powered by New Me, Fixed Dama Shadow Sun Protection, and Wildstone Deos and Perfumes. Excuse me please. Excuse me, please. Hi, guys. Hi. என்ன இங்க சில பழைய முகம்லாம் தெரியுது. திக்விஜய் வெல்கம் பேக். சார் எப்படி இருக்க? பெட்டர் சார். ஃபீலிங் பெட்டர். அம்மா ரூரு இங்க. ஏய் என்னால உன்னை ரெகக்னைஸ் பண்ணவே முடியல. ரொம்ப கியூட்டா மாறிட்ட ரூரு இப்போ. Thank you. ஐ லைக் தி லுக். Thank you. ஹவ் யூ ஆல் ஃபீலிங்? குட்? Yeah. ஆல் செட்? Yes. பயங்கரமான டூம் செஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா? Definitely. So, what's happened after our challenge today? ஓகே நம்ம அர்பாஸ் கிட்டே ஆரம்பிக்கலாமே. Aw. பிகாஸ் யூ கைஸ் பெர்ஃபார்ம்ட் ஃபர்ஸ்ட் ரைட்? In the baby. ஓகே அதெல்லாம் ஓகே தான். பட் நாம கொஞ்சம் ரிவைண்ட் போலாமா? ஷிவித்க்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை?
ஆக்சுவலி நானே யார்கிட்டயும் எதையும் போய் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இங்க என்ன ஆச்சுன்னா நானா போய் அவன் மேல கை வைக்கவே இல்லை. நார்மலா தான் சொன்னேன். நான் கை வைக்கவே இல்லைன்னு கூட சொன்னேன். கேமரால கூட பாருன்னு கூட சொன்னேன். அவன் ரொம்பவே அக்ரெசிவ் ஆயிட்டான். சோ கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். நானும் பேசுவேன் இல்லையா? இங்க பாரு, உன் கை எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தான் சொன்னேன். இங்க பாரு சிவித், நான் தொடணும்னு நினைச்சா இப்பெல்லாம் தொட மாட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, சரியா? இங்க பாரு, இல்ல, நீ நான் பேசுறது கேட்டா சொல்றது எனக்கு அப்படியே கொஞ்சம் பயம் வந்துரும் பாரு. இல்ல, நான் இல்ல, நீ பயப்படல. உன் பயப்படாத. கை இங்க பட்டுச்சு, அதான் சொன்னேன். சரி It இங்க was பாரு his arm. இல்ல மேம், அது ஹேண்ட் தான். மேம் மேம், நீங்க பார்த்துட்டு பாத்துட்டு தானே தான் இருந்தீங்க. இங்க இதோ டச் பாருங்க, பண்ணதுனால ஒரு தான் கை நான் இப்படி சொன்னேன். இருந்துச்சு, இன்னொரு கை இப்படி இருந்துச்சு. நான் இப்படி தான் புஷ் பண்ணேன். என்னது, நீ இப்படி புஷ் பண்ணியா? சரி ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப நீயே தானே அதை சொன்ன. சரி ஓகே. இங்க பாரு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்றதை விட்டுட்டேன். சரி ஓகே. இங்க பாரு, நீ நார்மலாவே சொல்லிருக்கலாம். ஹர்பாஸ் அதான் நானும் சொன்னேன், கைப்படுதுன்னு. ஆமா. சோ அப்ப நீ நான் நிறுத்தவே சொன்னேன். இல்ல. சரி நான் ஓகே. கீழே விழுந்துட்டு அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன் கையை வைக்கிறேன்? சார் இவன் என்ன சொல்றான்னா வெளிய பாத்துக்கறேன்னு சொன்னான். நான் இவன் கிட்ட வெளிய பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, வெளிய பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொன்னேன். இல்ல அப்புறமா தான் வெளிய இத பத்தி பார்த்தானா பேசலாம்னு அவன் என்ன சொன்னான். வேற மாதிரி தான் பாப்பான். எதுவா இருந்தாலும் அவன் இங்க தான் பார்க்க முடியும், வெளிய பார்க்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என் கிட்ட எல்லாம் வந்துடாத. கிட்டேயே வராத, தள்ளியே இரு. இங்க பாரு, உன்ன மாதிரி 2 பேர் வந்தாலும் என் ஒருத்தனால சமாளிக்க முடியும், புரிஞ்சுதா? இங்க பாரு, எந்த மரம் பெருசா இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் புயல்ல கீழே விழும். அது கீழே விழும்போது கீழே நிக்கிறவன் அது கண்ணுக்கு தெரியவே மாட்டான். புயல் மாதிரி புரிஞ்சுதா? இருக்கிறவங்களுக்கு இங்க எதுவுமே பாரு, ஆகாது. மரத்துக்கு கீழே நிக்கிறவன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாரு, உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரியே நிறைய பேரை பார்த்திருக்கேன். நான் வரல, என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பேன், ஆனா என்ன பார்த்திருக்க மாட்டேன். நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். டாஸ்க்கு அப்புறம் அவன் அகைன் சேம் டாபிக்க பத்தி எடுத்தான். எங்க அம்மாவை இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு அவன் சொன்னா. பட் ஐ எம் சாரி தட் யுவர் மதர்ஸ் நேம் ஹஸ் கம் இன் பிட்வீன். பட் நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், உங்க அம்மாவை பத்தி இல்ல. திரும்ப திரும்ப இத பத்தி பேசுறத கொஞ்சம் நிறுத்து. இந்த விஷயத்தை நான் இங்கே இங்க செட்டில் பாரு, நான் பண்ணணும்னு உன்கிட்ட ஒண்ணு நினைக்கிறேன். இங்க கேக்குறேன். பாரு, ஒரே நிமிஷம், நான் ஒரு விஷயம் கேட்கணும் உன்கிட்ட. லெட் மீ கம்ப்ளீட். உன்னை முதல்ல பேச பேசுறது, விடுவேன். அதுக்கப்புறம் முடிவு என்ன பண்ணிக்கலாம். முதல்ல பேச விடு நீ. சரிடா, பைத்தியமா இருப்பா போல. இங்க பாரு, நீ ஷோல எதுவும் பண்ண மாட்ட, டாஸ்க்ல சொதப்புற, லவ் ஆங்கிளும் சரியில்லை. உனக்கு என்னன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளோட Excuse ஃபுட்டேஜ் me? கொடுக்கணும்னு நினைக்கிற ப்ரோ. இங்க பாரு, Stop 2 this நாள் shit. உனக்கு லவ் வந்திருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்ல. Shit. புரியுதா? Stop நாங்க this இப்படி shit. டிராமா பண்ண மாட்டோம். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. தொலைஞ்சிட்டான் வில்லால. என்னோட இதய துடிப்பு அதிகமாகுது. இங்க பாரு, நான் அவனை திட்டுறேன்னா அது நிஜமா ஜென்யூனா தான் இருக்கும். இங்க பாரு, I do உன்கிட்ட not எதுவுமே plan இல்ல, things கண்டென்ட்காக from இப்படி தான் outside. பண்ணுவ. இங்க பாரு, நான் உன்னை அப்படிலாம் வெளியில இருந்து பேசாத. plan பண்ணிட்டு வரல, நான் அப்படிலாம் love பேசாத. பண்ணணும்னு. love நான் இந்த பத்தி மாதிரி நீ பிளான்ல பண்ண பேசக்கூடாது. மாட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு பேசவே இல்லை. உனக்கு I'm not rights talking இல்ல, to you. நைரா. I am not நீங்க தான் talking fake to ஆ you. இருக்கீங்க. I'm நீங்க ரெண்டு not பேரும் தான் talking fake ஆ to you. இருக்கீங்க. I'm ஒரு நிமிஷம். talking about the topic here. இங்க Sir, பாரு, I wanna say love something, is நான் இவ very பேசிட்டே important. இருக்கேன். திரும்ப நீ இதெல்லாம் என்கிட்ட love சொல்லாத. ஆ கொண்டு வர. அமைதியா இரு, அமைதியா இரு. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. திரும்ப திரும்ப என்னால repeat எப்ப பண்றீங்க. ஒரு நிமிஷம் அவளால அமைதியா எனக்கு முடியாது. இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம். சார், நேத்து எனக்கும் இவளுக்கும் சண்டே ஆயிடுச்சு. நான் இனிமே இவ கூட கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். She was the one who asked நீ யார் கூட விளையாட போற. இங்க பாரு, நான்லாம் கேட்கல, வேற யாராவது கேட்டிருப்பாங்க, முட்டாள். ருஷாலி, உண்மையை சொல்லு. என்ன? இவ நம்ம முன்னாடி ரூம்ல கேட்டாளா இல்லையா? நீயும் இருந்தல்ல. இதுக்கப்புறம் நீ யார் கூட விளையாடுவ, நீ சுபி யாரோட கூடயான்னு கேட்டால. விளையாடுறேன்னு இங்க பாரு, கேட்கவே உண்மையை மட்டும் சொல்லு. இங்க பாரு, நான் எதுவும் நிஜமாலே கேட்கல. நான் கேட்டா ஆனா அவ கேட்டாலன்னு எனக்கு தெரியாது. கேட்டுக்கோ. பாரு, நான் நீ ஜென்யூனா எதுக்காக சொல்றேன் இவ்ளோ உனக்கு. பொய் சொல்லிட்டு இருக்க ஷிவேத்? You said I love you to her. இததான் நான் அதுக்கு என்ன, உன்கிட்ட நான் சொன்னேன். தான் முன்னாடியே சொன்னேன். ஐ லவ் அப்படின்னா ஹர். எதுக்காக அவளை பத்தி நீ பேசுற? நீ உன்னோட பாஸ்ட் இல்ல, நீ காதலை பத்தி பேசிட்டு இருக்கியே. அப்ப உன்னோட காதல் காதல் எனக்கு இல்லையா? 10 நாளைக்கு அப்புறம் தான் ப்ரோ ஆச்சு. யார் மேல காதல் வந்துச்சோ அவளை பத்தி தப்பா பேசுற. சுபி கூட நீ கனெக்ஷன் பண்ண போறியா இல்ல? ஆமா, அப்பாஸ்? நானும் அதான் கேக்குறேன். அனிகாவோட உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ப்ரோ, there is no problem. The only problem is அவ லக்ஷயன்னு பேசுறா. அவன் மேல அக்கறை இருந்தா அவன் கூடயே விளையாடி என் கூட வேணாம்னு நீ சொன்னா. தானே அப்படி பேசவும் ஐ லவ் யூ நான் உனக்காக நீயே சொல்லு ஃபீல் எப்படி? பண்றேன்னு ப்ரோ, சொன்னேன். நான் ஃபீல் பண்ணது உண்மைதான். ஆனா உனக்கு உன் எக்ஸ் தான் முக்கியம்னா அவன்கிட்டயே போ. என்கிட்ட வந்து என் ஃபீலிங்ஸை கெடுக்காத, என்ன கஷ்டப்படுத்தாத. அட, எக்ஸ் மேல கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அது எப்படி இல்லாம ப்ரோ இருக்கும்? உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அவங்கிட்டே இரு, என்கிட்ட வராது. அவனால எனக்கு மென்டல் ட்ராமா இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, 4 4 மாசம் தானே ஆச்சு. 4 மாசத்துல யார் மூவ் ஆன் பண்ணுவாங்க சொல்லு? 4 மாசத்துல நிறைய இங்க பாரு, ஒரு நடக்கும். நிமிஷம். மூவ் ஆன் பண்ண முடியலன்னா விட்டுறணும். ஓஹோ, நேத்து நீ என்ன சொன்ன? உன்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்ன. Thank God அவன் உன்ன இல்ல, மாதிரி என்ன இல்ல. சொன்ன? Thank God அது பிராங்கா ஷோக்கு இருந்துச்சு. வெளியே போய் அதை பாத்துக்க. Thank God. ஷோக்கு அப்புறம் யார் யார் கூட இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாரு, ஃபுட்டேஜ்க்காக இதெல்லாம் பண்றது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் எதுக்காக ஃபுட்டேஜ் கொண்டு வர? நீ தான் எல்லாத்தையுமே சொல்ற. நான் எதுவுமே சொல்றது கிடையாது. ஏன்னா நீ தானே எல்லாத்தையும் சொன்ன. என்ன நீ தான் ஃபுட்டேஜ்க்காக நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலையே. நீ பேசாத, நடுவுல என்னைக்கும் இன்டரப்ட் நான் என்ன பண்ணாத, சொன்னேன்? எனக்கு நான் பிடிக்காதுன்னு உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். உன்னை பத்தி இன்டரப்ட் எதுவும் பண்ணாதன்னு சொல்லல. சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் உன்னை முன்னாடியே பத்தி எதுவுமே சொல்லல. Don't come. உன்னை பத்தி எதுவும் சொல்லல. நைரா, அர்பாஸ், அப்புறம் நானும் இவனும் என்னோட மட்டும் தான் point நான் பேசிட்டு கண்டிப்பா இருக்கோம். சொல்லுவேன். ஆனா நீ ஏன் சொல்லணும்? ஏன் நான் சொல்லக்கூடாது? உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல.
ஒரு விஷயத்துல நடுவுல நீங்க நிமிஷம். இன்டரப்ட் பண்ணீங்கன்னா அவனும் இன்டரப்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஏதாவது நடக்கும். சோ டோன்ட் கம் டு மீ. அதுக்கப்புறம் என்ன எதுவும் சொல்லாதீங்க. உன்னோட டாஸ்க்குக்காக நீ என்கிட்ட வந்த அப்பவும் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சரி கோ வித் ஹிம்னு சொன்னல, சொன்னனா இல்லையா? Yes or no? என்ன லாஜிக் இருக்கு? Yes or no? நடுவுல ஏன் பேசுறேன்னு தானே உன்கிட்ட Yes or நான் no சொல்ல கேட்டேன். மாட்டேங்கிறா? சொல்லு எதுக்காக yes or நீ no? இப்படி பேசிட்டு இருக்க? Yes or no-வா சொல்லு. உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பைத்தியமா நீ? சரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நீ எதுக்கு நடுவுல வர? அப்புறம் இவ ஏதாவது நடுவுல பேசினானா என்கிட்ட நீ சொல்லாத. லக்ஷய் நீ பேசு, ஏன் மேட்டர்ல பேசு. எனக்கு என்ன பாயிண்ட் சொல்லணும்னு தோணுதோ அதை நான் ஏன்னா சொல்லுவேன். உன்னால எதுவும் சொல்ல முடியல, போய் மத்தவங்க கிட்ட சொல்லு. நைரா 1 செகண்ட், நான் தனியா தூங்கிட்டு இருந்தேன். அதுலயும் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு விடு. ஆமா, எல்லாரோட ட்ரஸ்ட் இஷ்யூ தான் தெரியுது. நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்பவே தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, உன்னையும் நான் பார்க்கணும்னு தான் வந்தேன். அவன் வந்து தொட்டு உன் அவ நெத்தியில உள்ள செக் வந்து பண்ணா. உன்னை தொட்டு எதுவும் செக் பண்ண தெரியாம உனக்கு பேசிட்டு தெரியும்ல அது. இருக்காத. அதனாலதான் மத்தவங்க சொல்றத கேட்காத. நீ நான் உனக்கு தூங்கிட்டு ஃபீவர் இருந்த. இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு போனேன். நீ அப்ப தூங்கிட்டு இருந்த. மத்தவங்க சொல்றதே கேட்டா இப்படிதான் உனக்கு கோவம் வரும். உனக்கு ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு, அதான் பேச வேணாம்னு சொன்னேன். யஷிதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யா சார், என்ன எப்போ ஸ்வாஸ்திகா வந்தாங்களோ சச்சினுக்கு சடனா என் கூட கனெக்ஷன் வச்சுக்க கூடாதுன்றது ரியலைஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களோட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சிட்டா அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இப்போ எங்களுக்குள்ள பாண்ட் நேச்சுரலா இல்லன்னு நினைக்கிறேன். மார்னிங்கே சொன்னேன். சரி ஓகே, ஃபீலிங்ஸ் பத்தி வேணா, நம்மளோட கனெக்ஷன் இங்க பத்தி பாரு, பேசலாம். பாயிண்ட் கரெக்டான வேர்ட சொல்லு. ஓகே, என் மேல தான் தப்பு இருக்கு. என் மேல தான் தப்பு இருக்கு. வேர்ட் டு வேர்ட் விஜய் அவ தான் இப்ப பேசிட்டு இருக்கால, நீ பேசணும்னா அப்புறமா பேசு. முதல்ல அவளை பேச பேசணும். சரி என்ன பேச விடு. நான் அப்பதான் பேச முடியும். இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். இது ரியாலிட்டி டேட்டிங் ஷோ. இதுல வந்து யாருக்கும் நீங்க கமிட்மெண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்களோட பாஸ்ட்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க உள்ள வந்து அவங்க ஒருவேளை பேசி அவங்களுக்கு தோணுச்சுன்னா இதுல தப்பு என்னையா இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி இதுல ஃபிளிப் பண்ண என்ன இருக்கு? இல்லதான் ஃபெமிலியர் டாபிக். ஏய் ஆமா, ஹர்ஷ் கரெக்ட் தானே? உனக்கு இதானே நடந்துச்சு? வெரி என் க்ளோஸ் டு விஷயத்துல ஹிஸ் நீங்க ஹார்ட். எல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, நான் விளையாடுறேன் அவ்வளவுதான். குறைஞ்சபட்சம் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் கான்ட்ராடிக்ட் பண்ணி பேசவே இல்லைல்ல ஆக்ருதி மாதிரி. என்னாச்சு? இல்ல, இவன் இந்த மாதிரி சொன்னால, ஆமா. நீ வந்து ஏதோ ஒரு பையனோட மடி மேல உட்கார்ந்தானே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல. இதுல என்ன இருக்கு? அது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டியா அதுதானே நான் இவன் பண்ணல. கிட்ட சொன்னேன். முட்டாள், எதுக்காக இந்த விஷயத்தை இல்ல, இங்க வந்து இல்ல, சொன்னானே? ஆக்ருதி, நான் வேற ஆனா எதுவும் எல்லாரும் என்ன பத்தி சொல்லலையே. பேசும்போது நீ He's வரவே talking இல்ல. about அட, something அதுதான் else. நானும் நீ உடனே சொல்றேன். ரொமான்டிக் ஆங்கிள், இன்டிமேட் ஆங்கிள் சொல்ற. என்னது? புரியல. செகண்ட், நான் சச்சின் கிட்ட இதையே தான் சொன்னேன். அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்கான விஷயம்னா இவன் விஷயத்துலயும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே நடக்குதுன்னு சொன்னேன். அதனால நீ ஏன் இப்படி பேசுறேன்னு நான் கேட்டேன். அவ கிட்ட என்ன கோவப்பட்டீங்க சொல்லுங்க. நான் ஹர்ஷ பத்தி எதுவும் இங்க சொல்லவே நான் இல்லையே. அவனுக்காக ஸ்டாண்ட் எடுத்தேன். அவன் சொன்ன பாயிண்ட்ல தப்பு இருக்குன்னு நான் இப்ப சொன்னேன். எங்க பாருங்க, இந்த மாதிரியும் கையை பிடிக்கலாம், இப்படியும் கையை பிடிக்கலாம். இங்க பாரு, இது எப்படி இருக்குன்னா கையை எப்படி பிடிச்சாலும் கையை பிடிக்கிறது தானே. சரி, அன்னைக்கு கபீர் விஷயத்துல நீ என்ன பண்ண சொல்லு. நான் அந்த பாயிண்ட தான் பேசுறேன். அன்னைக்கு எதுக்கு என்னைக்கு? சொன்ன? கபீர் விஷயத்தை பத்தி என்ன பேசுனியே, சொன்னேன்? அது தப்புன்னு சொன்னல. இங்க பாரு, நான் நீ தப்பா correct பேசல. ஆன point பாயிண்ட தான் சொல்ல, எடுத்து தப்பா வைக்கிறேன். சொல்லாத. ஓகேவா? ஹர்ஷ், நீ பண்ணது தப்புன்னு நான் அன்னைக்கு சொல்லவே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இது நடக்கலாம்னு தான் சொன்னேன். அன்னைக்கு அவன் என்ன பத்தி பேசும்போது நீ ஸ்டாண்ட் எடுத்த. அதுதான் நான் சச்சின் கிட்ட சொன்னேன். ஹர்ஷ் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஓகே, அதனால தான் மேட்டர் கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன்? என் மைண்ட்ல தான் இருக்கு, நான் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இல்ல நீ பண்ணது தப்பு இல்ல. நான் உன்னை தப்பா பேசல. ஏற்கனவே நிறைய தப்பு நடந்துடுச்சா? அதான் சரி, எது தப்பு எதுன்னு புரியல. இங்க ஃபிளிப் பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. The moment I entered, So Akriti was sitting here. So first அவ என்ன பார்த்த உடனே என்ன சொன்னான்னா, எங்களுக்கு நடுவுல என்ன இருந்துச்சோ அது முடிஞ்சதுக்கான காரணம் இவதான்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வில்லாக்கு போனேன். நானும் சச்சினும் பேசிட்டு இருந்தோம். நடுவுல வந்து ஹலோ காய்ஸ், வாட் ஆர் யூ காய்ஸ் டூயிங்? Of course, நீ வில்லாக்கு வந்திருக்க. உன்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். நானும் இவனும் தானே பேசிட்டு இருந்தோம். I am the girl. What's the problem? பேரும் பேசினதே இல்ல. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். நீங்க எங்க ரெண்டு ரெண்டு பேச பேரும் மாட்டீங்க. நடுவுல பேசுறதுனால பேசுறதுனால என்ன பண்றேன்னு கேக்குறேன். நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? அது ஒண்ணும் இல்ல. அது இவ்ளோ விஷயம் நடந்துருச்சுல. எனக்கும் சச்சினுக்குமான சினாரியோ முடிஞ்சதுக்கு காரணம் இவங்க தான். இல்லையே, அதான் முதல்ல நீ அவ்வளவுதான் ப்ளேம் பண்ற. அவதான் காரணம் சொல்ற, அப்புறம் அவகிட்டே போய் பேசுற. அப்படின்னா இது மிக்சிங் தானே. இல்ல, நான் போய் ரெண்டு பேரும் clear சமமா ஆகாதா? பண்ணணும்னு தான் நினைச்சேன். நாங்க மூணு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசினதே இல்ல. அதான் எதுக்கு நான் நம்ம போனேன். மூணு பேரும் பேசணும்?
அது உங்க பின்னாடியே கியூட்டஸ்ட் லிட்டில் பாய் பார்ட்னர் இருக்காருல்ல. வாட் எல்ஸ் டு யூ Yeah. வாண்ட்? Yeah, Ruru, okay, Yes, you please go get some rest. Yeah. எனக்கு ரொம்ப அதிகமா காஃப் இருந்துச்சு. எனக்கு கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபீவர் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சன்னி மேம் என்னை வெளியே கூட்டிட்டு போனாங்க. அது யூ கோ ரெஸ்ட்னு சொன்னாங்க. All right. So since 3 of you won, and you all can't be an ideal match, இப்ப நீங்க திரும்பவும் ருஷாலி கூட ஐடியல் மேட்சா இருக்க முடியாது. போன தடவையோட முடிஞ்சிருச்சு. And Arbaz and Naira, நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஐடியல் மேட்சா ஆக முடியாது because you've already tried. The 3 of you must pick one person who you think would be your ideal match. If there's anybody who actually does want to pitch, I would like to pitch. இப்போ எனக்கு எந்த ஸ்குவீஸும் இல்லை. ஐ திங்க் அர்பாஸ்க்கும் எனக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் மேபி லைக் யூனோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். that's a cute pitch. I like that. Yeah, cute. Good attitude. Nice. பேதிட்டுமா? ஓகே, தட்டிடலாம். அப்புறம் வேற யாருக்கு பிச் பண்ணணும்? உனக்கு பிச் கேட்கணுமா? யார் தான் ஐடியல் மேட்ச் ஆகணும்னு சொல்லுவாங்க? நேத்து வரைக்கும் ஆக மாட்டேன்னு சொன்ன இன்னொருத்தர் கூட. ஐ ஃபீல் ஹர்ஷ் நம்ம 2 பேர் போனா ஐடியல் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ பிகாஸ் தென் உங்களோட கனெக்ஷன் உடையும். இல்ல, ஐடியல் மேட்ச் கம்ஸ் வித் பவர். அப்புறம் லைஃப்ல எல்லாருக்குமே பவர் தேவைப்படுது. சொல்றது சரிதானே? Okay, am I right or am I right? You're You right. are absolutely right. நீங்க ரைட் தான். There is no other option. ஆனா மேம் இவன் சொன்ன வார்த்தையா இவனே காப்பாத்தல. இவனே தான் என்கிட்ட சொன்னா he told me உன்னை தவிர வேற யார் கூடயுமே நான் ஐடியல் மேட்ச்க்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா ஒருவேளை இவன் But போகணும். that's not the game, Rishal. But if he wants to play, just say the truth, la. He wants to win this He show. wants to win. Harsh is here to win. He wants Yes. power. He wants to win this show. And அத பத்தி இப்ப வரைக்கும் எந்த பொய்யுமே சொல்லலையே. வேற யாராவது I இருக்கீங்களா? would like to pitch. Yes, ஸ்வாஸ்திகா, ப்ளீஸ். நான் அர்பாஸ்க்கு பிச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி என்னையும் இன்னும் 2-3 பொண்ணுங்களையும் பிச் பண்ணாரு நேத்து. So when he did, அவருக்கு valid reason இருந்துச்சு. So அதையே நானும் திரும்பி சொல்றேன். So I think we will be a Good match or whatever. So இதுதான் என்னோட pitch. So if you feel இதை கன்சிடர் பண்ணு. 3 பேர் தான் சேஃபா இருந்தாங்க, மத்தவங்க எல்லாருமே அன்சேஃபா இருந்தாங்க. So clearly நான் 2 நாள் முன்னாடி தான் இங்க வந்தேன். நான் அன்சேஃபா இருக்கேன், ரொம்பவே பயந்துருக்கேன். I will be a easy target. Any more pitches? அர்பாஸ்க்கு, நைராக்கு. Digvijay, want a pitch? நைரா, லைக் நீ இத பத்தி யோசிக்கணும். நமக்கு பவர் கிடைச்சதுன்னா என்னாலயும் ஆனா உன்னை நீங்க சேவ் பண்ண ideal முடியும். match ஆச்சே. நான் ஆல்ரெடி அட, உன்னோட ஐடியல் one மேட்சா second. இருக்கேன். இல்ல 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 அது அந்த விஷயம் கிடையாது. உண்மைதான். ஆனா இப்போ இல்ல. If you feel so, நமக்கு பவர் கிடைச்சதுன்னா நம்மளோட இந்த ரியல் பார்ட்னர்ஸையும் நம்மளால சேவ் பண்ண முடியும். உண்மைதான். ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை 50% தான் இருக்குன்னு எதுல சொல்லுவேன். உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் அர்பாஸ் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணனும். ஆப்வியஸ்லி நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கோ. ஆனா கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசி. நீயும் நைராவும் ஐடியல் மேட்ச் ஆக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு ஐடியல் மேட்ச் இருக்கா? There's no ideal matches here right now. எல்லாமே இப்ப முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது.
ஸோ வி ஹாவ் டு கெட் டு ஹர்ஷ் நவ். ஹர்ஷ் நீ தான் சொல்லணும். நீ இப்போ யாரை பிக் பண்ண போற? ஐ டோன்ட் வாண்ட் டு பி an ஐடல் மேட்ச். எனக்கு முக்கியம் இல்லை, நான் ஐடல் மேட்ச்க்கு போக மாட்டேன். நான் சீரியஸாக தான் சொன்னேன், நான் சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று இவங்க தான் என்னை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ Why are விஷயங்கள் you worried about everybody else? No, Don't I'm you not wanna worried about, win the ma'am. show? ஐ வாண்ட் டு வின் த ஷோ, பட் நான் இவ கூட தான் ஜெயிக்க விரும்புகிறேன். நீ யார் கூடயாவது ஐடியல் மேட்ச் ஆயிட்டேன்னா உனக்கு திரும்பவும் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். பவர்ஸ் இருந்துச்சுன்னா நீ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்ல. நீ இந்த கேமை புரிஞ்சுக்கோ. Go for it. மனசை கொஞ்சம் ஓரமா வை. உண்மையான காதல் உண்மையான காதலா தான் இருக்கும். அதனால தான் பேரிலே உண்மைன்ற வார்த்தை இருக்கு. இல்லைன்னா அந்த காதலே உண்மை இல்லை. Exactly. ஓகே ப்ளீஸ் ஹர்ஷ், உன் முடிவு என்ன? ஷுபி, ஷுபி ப்ளீஸ் கம் ஆன் ஓவர். வந்து கூட்டிட்டு போ. ஏய் All right. ஓகே Next. அர்பாஸ், இது உன் டர்ன். Arbaz. எஸ்பி. oh yes. ஓகே Wow. யூ கேர்ள் ஆன் தி vlog ஆல்ரெடி இந்த சேஃப் சைடு. என்ன நடக்குதுங்க? நைரா, உன்னுடைய சாய்ஸ். இது எனக்கு ரொம்ப டஃப்பான விஷயம். ஐ டோன்ட் வாண்ட் டு. பட் நானும் அர்பாஸும் என்ன நினைக்கிறோன்னா, நானும் திக்விஜயும் கேன் கோ ஃபார் இட். ஓகே டிகி பாய், கம் ஆன். வாண்ட் டு தி சேஃப் சைடு. கண்டிப்பா உனக்காக தான் சேர்த்து பண்றேன். சரியா? என்ன ஆச்சு? ருஷாலி அங்க நிக்கிறத நான் மறந்துட்டேன். What the நீ பேசாம கேளு. உன்னால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கோ. நீ போய் கேட்டு பாரு. இல்ல பண்ண மாட்டாங்க. என்னாச்சு? you want to change? ருஷாலி அங்க நிக்கிறாரே. சரி, நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? Look, why do you want to change? அது இல்ல, ஆக்சுவலி மேம் நான் அங்க கவனிக்கவே இல்ல. அதான் இவ்வளவு உயரமா நிக்கறாளே. எஸ் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. நான் அவ கவனிக்கவே இல்ல. தங்கச்சி மாதிரி இல்லாதான். Why you want to pair up with Rushali? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ருஷாலிய பார்த்த உடனே இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிட்டேன். என்னன்னா எங்க ஹைட்டும் மேட்ச் ஆகுது. சோ நாங்க ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஹர்ஷ் கூட அவ கனெக்ட் ஆயிட்டா. ஓகே. சோ அப்பவும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். என்னன்னா அவ என்னோட ப்ரோ கூட பெர்ஃபார்ம் பண்ணா. இப்ப அவ அங்க நின்னுகிட்டு இருக்கா. சோ இப்ப நான் அவளை பிக் பண்ணணும்னு தோணுது. Are you sure you want to switch? எஸ். You're going to upset somebody. You're okay with that? Nejamave, if you really want to switch. எஸ் ப்ளீஸ். yeah. ருஷாலி இங்க வரட்டும். Okay. Then go ahead, do it. Okay. yeah. சரி ஹர்ஷ், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. யூ குட் ஹவ் பிக்ட் எனிஒன். நோ, இவளால தானே டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆச்சு.
ஒருவேளை நான் சூஸ் தான் பண்ணணும்னா வேற யாரையாவது சூஸ் பண்ணியிருந்தா அது ரொம்ப ஸ்டூபிடா இருந்திருக்கும். ஏன்னா யாரையும் சூஸ் பண்ண முடியாது, யார்கிட்டயும் அவ்வளோ நல்ல பாண்டு கிடையாது, அதாவது சூஸ் பண்ற அளவுக்கு. ஸோ ஐ திங்க் டெசிஷன் வந்து ரொம்ப ஃபேர் தான். ஏன்னா டைனமிக்ஸ் எங்கே சேஞ்ச் ஆச்சோ, எதனால எல்லாமே மாறுச்சோ அதான் பண்ணணும். So now that you've picked a new squeeze who you think you might have a potential to become an ideal match with, I want you all to say one person each. நீ மறுபடியும் உன்னத்தின்னு சொல்லுவல திக்விஜய், இந்த விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். எத்தனை தடவை அவளை காப்பாத்து? என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன். விடு திக்விஜய், அவ கண்டிப்பா விளையாடிட்டு தான் இருக்கா. சரி, நீ யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? லக்ஷயும் இருக்கால, அவனை காப்பாத்தலாம் நம்ம. இங்க லக்ஷயும் பாரு, இருக்கால. நமக்கு கனெக்ஷன்ஸ் முக்கியம் இல்ல, அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் டா. திக்விஜய், இன்னும் நான் எவ்வளவு ஃபேவர்ஸ் தான் உனக்கு நீ பண்றது எங்க யார்? பண்ற? இது நம்ம ரெண்டு பேரோட டெசிஷன் இல்லையா? இங்க பாரு, இதுல நான் தான் ஃபேவருக்கு என்ன உன்னை இங்க இருக்கு கூட்டிட்டு சொல்லு. வந்தேன். இங்க அட, பாரு, நீ நான் இங்க சொல்றேன். இருக்கேன்னா நான் தான் அதுக்கு காரணம், தெரியுமா? இந்த ஒரு தடவையாவது அக்செப்ட் சரி, நான் பண்ணிக்கோ. அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். ஆனா சரி, கனெக்ஷன் எனக்காக ரொம்ப நீ ரொம்ப இந்த கேம்ல முக்கியம் என்ன இல்ல. பண்ணிருக்க? ஒரு வாட்டி சொல்லி எனக்காக இந்த அப்படி ஒரு கேம்ல என்ன situation வரும்போது நான் பண்ணிருக்க? உனக்கு ஷிவேத் support சண்டையில தானே கூட நீ பண்ணிருக்கேன். எனக்காக ஸ்டாண்ட் எடுக்கல. அது மட்டும் இல்லாம நீ சொல்ற பாயிண்ட் வேலிடே கிடையாது, நீ என்கிட்ட சொல்லிருக்க. எவ்ரி டைம் லைக் நீ ஐடியல் மேட்ச் ஆகணுமா? அப்ப அனிகாவை சேவ் பண்ண. சேவ் அனிகா. அனிகா இல்லைன்னா ஆகிருதி. எதுக்கு அனிகா அண்ட் அக்ருதி? எனக்கு புரியல. அவங்களோட ஓட்ஸ் கண்டிப்பா நமக்கு இந்த பக்கம் வந்துடும். நீ டிசைட் பண்ண, நான் எதுவும் சொல்ல. ஏன்னா உனக்கு தான் எல்லாம் தெரியும். I'll go with it. ஓகே. ஹர்ஷ், ஷுபி, நீங்க யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு யாரை சேவ் பண்ணணும்னா, ஆக்சுவலி அவ ஸ்டார்டிங்கில் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கிளியர் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அதனால் நான் ஆக்கிருத்தியை சேவ் பண்ணுறேன். என்னையா? வா. ஓ நைஸ். வாவ், கதையில ஒரு ட்விஸ்ட். I was not expecting Thank that. you. Welcome to the safe side, ஆக்ருதி. Yeah, welcome back to Splitsville. உனக்கு சர்ப்ரைஸா இருக்குல்ல? ஆமா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே. ஹர்பாஸ் And Rishali. ஷாலி. இன்னைக்கு யாரை காப்பாற்ற விரும்புறீங்க? ஸோ எஸ்பி இப்போ ஒன்று பண்ணாங்கல்ல, அதை பண்ணலைன்னா இவ இங்க இருந்திருக்க மாட்டா. ஸோ நான் எஸ்பியை சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் எப்போ ஃபேர் கேம் தான் விளையாடுவேன். Very good guys. Swastika, for the second time tonight, please come on over to the safe side. ஆனா இந்த வாட்டி ப்ளீஸ் உங்களோட சாய்ஸையும் டிசிஷனையும் மாத்திராதீங்க. ஓகே? Thank you. Naira and Mr. Brains. எங்களால டிசைட் பண்ண முடியல. ஏன்னா நான் எந்த பேரை எழுதணும்னு நினைக்கிறேனோ அது திக்விஜய் வேண்டாம்னு நினைக்கிறான். திக்விஜய் உன்னத்திய சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா நான் உன்னத்தியே அவளை சேவ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திக்விஜயே அவளை சேவ் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பவர் திக்விஜய்க்கு என்னாலதான் கிடைச்சது. I have done enough favors. இந்த தடவை நான் லக்ஷயை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். I owe this to him. பட் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. பட் நைரா, இது கனெக்ஷன்ஸ்க்கான ஷோ. ஒருவேளை அர்பாஸ் அங்க இருந்திருந்தா, உன்னால நான் இங்க வந்திருந்தா, நீ சொன்ன மாதிரி அர்பாஸ் அங்க இருந்திருந்தா நான் கண்டிப்பா உன்னதியை சேவ் பண்ணுன்னு சொல்லிருக்கவே மாட்டேன். அர்பாஸையே நீ கூட்டிட்டு வான்னு சொல்லி. ஆனா அவ ரேடார்ல இல்லையேப்பா. அவ ரேடார்ல இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? லாஸ்ட் டைம் அவ சேவ் ஆனா அதுக்கு முன்னாடி 2 ஓட்ஸ் அவளுக்கு அகைன்ஸ்ட். ஒன் செகண்ட், இன்னைக்கு அவ போயிட்டானா அவளுக்கு பதில் நீ போக முடியுமா? நான் ஏன் போவே? என்னோட கனெக்ஷன் இல்லையே. அதான் நான் உன்கிட்ட சொல்றேன். ஒரு நீ ஒரு விஷயத்தை யோசி. பாரு, என்னோட இடத்துல உன்ன வச்சு பாரு, என்ன அங்க இருந்து இங்க கொண்டு வா. நான் இந்த இடத்தை நானே ஆன் பண்ணிருக்கேன். நீ ஏன் பண்ணல? நான் எப்ப சொன்னேன்? நான் உனக்கு இந்த பவர் கொடுக்கறேன்னு சொன்னேன். அதனால பவர் கொடுத்திருக்கல. நான் சொல்றது நீ கேளு. அர்பாஸ், நீ ஒருவேளை அங்க இருந்திருந்தா நீ ஒரு தடவையாவது உன்னை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டியா? ஆனா அவ கண்டிப்பா என்னோட கனெக்ஷன் இல்லையா? ஆனா அது கிடையாது திக்விஜய். நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு வேல்யூ கொடு. புரிஞ்சுக்கோ. ப்ரோ, எனக்கு அது புரியுது ப்ரோ. ஆனா நீங்க நான் சொல்றது நீ கேட்க மாட்டீங்க. இது கனெக்ஷனுக்கான ஷோ. ஃப்ரெண்டா இருக்கறதுனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். உன்னை சேவ் பண்ணு. உன்னை சேவ் பண்ணு. ஃப்ரெண்டா இருக்கறதால தான் அவ உன்னை சூஸ் பண்ணா. Guys, what's it going to be? நீ சொல்லுங்க. லக்ஷ்யா, I guess. Welcome back to Splitsville. Welcome back. So let's get down to the really meaty parts that we always love. Yes. நீங்க 3 potential ideal matchesum
எழுத வேண்டியது 2 பேரு that you want to dump. And my unsafe friends, on my left, நீங்க எல்லாரும் யாரை ஆர்கிட்ட அனுப்ப போறீங்களோ அந்த கப்பலோட பேரை எழுதணும். இது வரைக்கும் யார் கூடலாம் எனக்கு பாண்ட் ஆயிருக்கும்? அட்லீஸ்ட் நான் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். யார பத்தி சொல்ற? யார் கிட்ட பாண்ட் ஆயிருக்கு? சொல்லு. சிவ, தனிகா, கஷிஷ், ஆடி, ஜெஷ், அக்ரிதி. தேவ்கரன். தேவ்கரனை மறந்துட்டியா? சொல்லு. மேம் என்னால அது வந்து கனெக்ஷன் யா. கண்டிப்பா நான் சொல்லாமலே நீ செய்வேன்னு நினைச்சேன். நான் சொல்லவா? இல்ல. குடும்பத்தை பிட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யாரு திரும்ப அதே கேட்டாங்க. கம்முனு இருக்க மாட்டியா நீ? ஒரே விஷயம் சொல்லிட்டு இங்க பாரு, இங்க பாரு. உன்னோட குடும்பம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்குல்ல. ருஷாலி கூட அங்க தானே இருக்கா? அவளும் ஃபேமிலி தானே. அர்பாஸும் தான் இருக்கா. சொல்லு. நான் உன் கனெக்ஷனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்கோ. சொல்லி முடிச்சிட்டல, அவ்வளவுதான். சொல்லிட்டல, அப்ப இவளுக்கே நீ ஓட் பண்ணு. இல்ல நான் உன்கிட்ட என்ன நான் என்ன சொல்ல வரேனா, நீ பிரதரை ஊட்டி இவளுக்கு ஓட் பண்ணனும்னா பண்ணிக்கோ. டேய் ஆக்டர் நிறுத்துறா முதல்ல. இவனை பார்த்து பயப்படாதீங்க, நாங்களும் இங்க தானே இருக்கோம், நாங்களும் போவோம். நாங்களும் பிட்ச் பண்ணனும்ல. ஆமா, pitch பண்ணு. pitch யா, come on. நேரா எந்த டிசிஷன் எடுத்தாலும் எங்க ஃபேவர்ல எதுவும் நடக்காது. ஒருவேளை நீங்களும் ஐடியல் மேட்ச் ஆனீங்கன்னா எங்கேயும் ஃபேவர்ல என்ன இருக்கு? இங்க பாரு அனிகா, நான் காம்படிஷன்ல எலிமினேட் பண்ணவே மாட்டேன். இது உன் பின்னாடி நிக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும். திக்விஜய், நாயரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க ஐடியல் மேட்ச் ஆனாலும் இப்படி தானே சண்டை போட்டுட்டே இருப்பீங்க? நாங்க ஃபைட் பண்ணாலும் நாங்க இங்க தானே இருக்கோம். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்னோட பிரையாரிட்டியா இவன் தான் இருந்தான். நான் சூஸ் பண்ணது அவனை தான். இவனும் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணா. that's how friendship is. Okay, let's proceed. Anika, who would you like to send to the oracle? Hey, but one second யா. Oh, wait. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டோமே. மிஸ்டர் Friendship box யார் திறக்க போறாங்க? சார் எல்லாரும் ஓபன் பண்ண விரும்புறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் என்ன தான். சார் நீங்க? சார் இந்த முறை நானே தரேன் சொல்றேன். சார் நான் ஓபன் பண்றேன். Okay, so the mischief box opens. Okay, voting ஆரம்பிச்சிடலாமா? All right, let's start with Anika. I really want Harsh and Shubhi. ஏன்னா இன்னைக்கு அவங்க அக்ரத்திய சேவ் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ஃபேர் டிசிஷனா தோணுச்சு. சோ அதுக்கு தான் இது. சார் நோட்டீஸ் பண்ணீங்களா, அதுல ஒன்னு அடிச்சிருக்கு. எங்க காட்டு நான் முதல்ல ஹர்ஷன் ஓல்ட் ஹேபிட்ஸ். ஓ அப்படியா? அதுக்கு அப்புறம் தான் முன்னாடி பார்த்தனா, அதுக்கு அப்புறம் ஷிட் பார்ட்னர் சேஞ்ச். Okay, Shivit. I'm very curious to know this. அண்ணா சொல்லிட்டு இருந்திய பாத்தியா? இரு நான் ஒன்னு சொல்லணும். இல்ல நீ எதுவும் சொல்ல வேணாம். இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் தங்கச்சி சொல்லாத. கண்டிப்பா நான் சொல்லுவேன். இல்ல, நீ சொல்லாத. ஏத்துக்காத, ஆனா நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Okay, கஷிஷ். ஹர்ஷன் சுபி. அதுக்கான ரீசன் என்னன்னா, சுபி என்னோட ஃப்ரெஷ்ஷான ரூம்மேட். அதுவும் இல்லாம என்னோட பேரை மென்ஷன் பண்ணல. ஆனா நீங்க என்ன பர்சனலி மென்ஷன் பண்ணல. இவ என்ன பர்சனலி மென்ஷன் சுபி பண்ணா. உன்ன பர்சனலி மென்ஷன் பண்ணல ஐடியல் மேட்ச்க்கு போகணும் அப்படினு சொல்லிட்டு. இதே எப்படியும் நீங்க சரி, அத ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. இல்ல, நீ நல்லா விளையாடு. Addy, ஒரு நிமிஷம் நான் கண்ணை மூடிக்கிறேன், சரியா? Whoa. Harsh and Shubhi. 4 votes to Harsh and Shubhi. What the? உங்க அண்ணன் தம்பி பாசம் குறையாது போல. என்ன நடக்குது? இங்க பாருங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். இந்த மொத்த வில்லவா அவங்க மேட்ச்க்கு தான் வெயிட் பண்றாங்க. அதுவும் இவன் தான் இந்த மொத்த ஸ்பிளிட் வில்லா ஹிஸ்டரியிலயும் இந்த இடத்துல வந்து 3வது தடவை நிக்க போறான். All right, next is Josh. எனக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். சார் ஐ இன்சிஸ்ட் அடுத்து தேவ்தா பார்க்க விரும்புறேன்.
ப்ளீஸ் ஓகே அவ்வளவுதான் விடுங்க தேவதையா பாத்துடலாம். நான் நினைச்சேன்டா. பாத்தீங்களா? சூப்பர்பா. உன்னதி திக்விஜய் அண்ட் நைரா அவங்களால ஐடியல் மேட்ச் ஆக முடியும்னு எனக்கு தோணல. ஆனா கான்ஃபிடென்ட்டா சொல்றதுனால நானும் எழுதிட்டேன். Next is ஈஷிதா. Digvijay and Naira. I voted for Roshali and Arbaz. தேங்க்யூ தேங்க்யூ வாவ். தேங்க்யூ. You can understand இவன் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ அவனுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். Ameha. மேஹா. I also voted for Arbaz and Rushali. தேங்க்யூ so much. தேங்க்யூ so much. சச்சின் இப்போ நீதா சொல்லு. என்னோட ஓட்டு அர்பாஸ் அண்ட் ருஷாலிக்கு. தேங்க்யூ. Thank you Sachin. ரீசன் என்னன்னா அர்பாஸ் ஒரு வேர்டு கொடுத்தான், ஸோ அதனால அவன் ஃபேரா விளையாடுவான். நாங்க அன்ஃபேரா விளையாடுறோமா? உனக்காக அன்ஃபேரா தான் விளையாடுவோம். சச்சின் உனக்காக அவன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஸ்டாண்ட் எடுக்கிறான். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. எனக்காக யாரு ஸ்டாண்ட் பண்றான்றது தெரியும். என்னோட டிசிஷன் இதுதான். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆமா. யா திக்விஜய் எப்படி பாயிண்டா பேசுறான் உன்னோட பாத்தியா? டிசிஷன் ரொம்ப நிறையவே பாத்துட்டேன்பா. அமைதியா இரு. அனிகேத் இப்ப நீ சொல்லு. Sir, I voted for Digvijay and Naira. தேங்க்யூ அனிகேத். தேங்க்யூ. எங்க ரெண்டு பேருக்கும் நீ பிரதரா இருந்த அனிகேத். எங்களுக்கு பிரதர்னு நீ சொன்ன. இவங்க எல்லா டோம்லயும் ஃபிளிப் பண்ணுவாங்க. நான் பேசட்டா கொஞ்சம்? எல்லா இல்ல, டோம்லயும் எல்லா டோம்லயும் நான் என்ன எல்லா டோம்லயும் டிசிஷன். நான் கூட்டமா இருக்க ஆடு மாதிரி ஒன்னாவே போக மாட்டேன். நீ யாரதா சொல்ல வர? என்ன சொன்னாலும் புரியல. பாதி விஷயத்துக்கு மேல எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க பாரு, நீ சும்மா இரு. நான் உன்கிட்ட பேசவே இல்ல, நான் பேசிக்கிட்டு இருக்க. வாயை மூடு, வாயை மூடு. இப்ப நான் இங்க பாரு, ரொம்ப பேசாத, நசிக்கிடுவேன். சரியா? நசிக்கிடுவேன். வா, வந்து நசுக்க வா. இங்க பாரு, உன் வயசுல நான் 6 அடி இருந்தேன். அடிச்சா உள்ள போய்டுவேன் பாத்துக்கோ. சண்டை வேணாம், விடு. நசுங்கிடுவா பாத்து. நசிங்கிட போய் நில்லு போ. வாண்டா சொல்றேன். முடிஞ்சா வா. இங்க பாரு, நான் மத்தவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் நினைச்சா உன் கதையை முடிச்சிடுவேன். ஓகே, மூவிங் ஆன். டிகிலா. என்கிட்ட இவங்க கிளியர்லி சொன்னாங்க அனிகேத் பேரும் என் பேரும் எழுத மாட்டேன்னு சொல்லி. அதனால நான் உங்களுக்கு வோட் பண்றேன். ஐ வோட்டட் ஃபார் திக்விஜய் அண்ட் நைரா. சூப்பரா சொன்னீங்க. சபாஷ். வெரி நைஸ். டிகிலா வெல் பிளேட். அனிகேத் அண்ட் டிகிலா நைஸ். டிகிலா நீ என்கிட்டயும் வந்தல்ல. ஆமா நீ ஹர்ஷ் கிட்ட அப்புறமா தான் போவானா? முதல்ல அனிகேத்தோட பேச்சு எடுத்துட்டு வர உனக்காக நான் பேசுவேன். டிகிலா, நீ மத்தவங்க கிட்ட எல்லாம் பிட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். நீ எங்க கிட்ட பிட்ச் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. That's ஓகே, what. எக்ஸாக்ட்லி. திக்விஜய் என்ன? அவ உன்னை விட என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. சொல்லிருக்கா. நல்லா இருக்குல? அண்டர்ஸ்டாண்டிங்கா? இல்ல எனக்கு புரியல. இவன் எத்தனை தடவை சேஃபா இருந்திருக்கான். திக்விஜயோட அண்டர்ஸ்டாண்டிங்கா? திக்விஜயோட அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி எங்களுக்கு தெரியும். நைராவா அவனை எப்படி பேசுனாங்கன்னு பாத்துட்டு தானே இருக்கோம். ஏதோ ஆமா ஆமா, உங்களுக்கான டிசிஷனுக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க பாக்குறோமே. டிகிலா அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? இல்ல, என்ன சொன்ன சொல்லு அர்பாஸ். என்ன சேவ் பண்ணுங்கன்னு சொன்னல. ஆமா, என்ன சேவ் பண்ணீங்களா? இது சேவ் பண்றது மட்டும் இல்ல, டம்ப் பண்ணாம இருக்குறதும் இருக்கு. என்னையே பண்ணலையே. நான் ஏதாவது சொன்னேனா? இது எனக்கு ஃபேர் டெசிஷனா தெரிஞ்சது. உன்னதான் தினமும் சேவ் பண்றாங்களே. ஆமா, இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா அவங்க நேம் எழுத மாட்டாங்களே. அண்ணா, நீ தினமும் அவங்க கிட்ட தானே பேசுற. அதனால தான் நீ ஃப்ரெண்டா இருக்கன்னு யாரு சொல்றேன். என் பேரு எழுதுவாங்கன்னு எனக்கு தோணுதோ நான் அவங்க கிட்ட தான் போய் நிப்பேன் பிட்ச் பண்றதுக்கு. அவங்க கிட்ட நான் போக மாட்டேன். ஏன்னா அவங்க என் பேரே எழுத மாட்டாங்க. பிட்ச் பண்ணாத நீ. நான் அப்படிதான் பண்ணுவேன். சரி நீங்க பாப்போமே என்ன பண்றீங்க? யார் பேர் எழுதுறாங்கன்னு பாப்போம். பரவாயில்ல, எப்ப எழுதணுமோ அப்ப டிகிலா, இது எழுதுவோம். ஒரு ஆனா கேம், இப்ப எழுத அவ்வளவுதான் மாட்டால. புரிஞ்சுதா? இது வெறும் கேம். என்ன ப்ரோ, உங்க பாயிண்ட்ல எல்லாமே நீங்க எழுதுறீங்கல. உங்க கேமை நீங்க விளையாடுறீங்க, என் கேமை நான் விளையாட கூடாதா? விளையாடு விளையாடு விளையாடு. யார் என்ன சொன்னா? நீ விளையாடுமா. யோர் கேம். நாங்க எப்போ பிட்ச் பண்ணோம்? தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஆமா, நீங்களா பிட்ச் பண்ண
சொல்லாதீங்க, ஏன்னா தேவ் நீ தான் அண்ணன் தம்பியாச்சே. அதனாலதான் இப்ப நீ இங்க இருந்து போக போற. பாக்கலாம் யாரு போறா, நீயா நானானு பாக்கலாம் பாத்துக்கலாம். அவன் கண்ணை எங்க வச்சிட்டு நடக்கிறானே தெரியல. நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போய் இந்த ஷோவை பாரு, சரியா? பாக்கலாம், நீ தான் வெளியில போவ. டிவில ஷோவை பாரு. All right, let's look forward, guys. We have a clear winner. That is Harsh and Shubhi. But let's reveal. பாக்கி 2 couples யார டம்ப் பண்ண நினைச்சாங்க? Naira and Digvijay first. அமேகா அண்ட் தேவ். அமேஹா பிகாஸ் அவங்க தேவ் விஷயத்துல பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதான் அதனால காரணம். தேவே தூக்கிட்டியா? ஏன்னா உங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கூட கனெக்ஷனே செட் ஆகலையே. சிம்பிளான விஷயம். எனக்கு கனெக்ஷன் ஆயிட்டு தான் இருந்தது, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அங்க தான உட்கார்ந்திருக்கா. இப்போ நீயே தான் உட்கார்ந்திருக்க. ஆனா இங்க இருக்காளே. அட என்ன எதுக்கு பாக்குற? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கா? அட நான் அவரை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ அங்க நிக்கிற, அவ உன்னை காப்பாத்தவே முடியாது. உனக்கு அவ்வளவு கட்ஸ் இருந்தா நீ இங்கே நின்னு இவளை காப்பாத்திடலாமே. அட இவ சேவ் ஆகலையே. இல்ல இவ சேவ் பண்ணிடுவேன். நான் சேவ் பண்ணிடுவேன்னு சொல்றேன்ல. எனக்கு அந்த பத்தி பிரச்சனையே கிடையாது. தயவு செஞ்சு நிறுத்துங்க. சேவ் ஆகணும்னா நான் சேவ் ஆயிடுவேன். ஓகேவா? Okay. ஓகே, Next அடுத்து பார்க்கலாம். is Arbaz Rushali. இன்னைக்கு டோம்ல என்ன நடந்துச்சோ, சோ அதை வச்சுதான் நான் ஷிவேத்தோட பேர் எழுதினேன். இன்னொரு விஷயம், இங்க பிச் பண்றதுக்கு எல்லாருமே இருந்தாங்க, ஆனா ரூரு இங்க இல்ல, அதனால ரூரு பேர் எழுதினேன். இதுல 2 பேர் இருக்கு, ஷிவித் அப்புறம் ரூரு. ருஷாலி, நீ என்ன சொன்ன? இட் வாஸ் a 50-50 decision. சோ நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா ஒரு சரி பேரை சரி நான் சரி, எழுதுவேன், தேங்க்யூ இன்னொரு பேரை தேங்க்யூ. இவன் சரி சரி எழுதுவான். பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. அவங்களுக்கு ஏன் ஓட் பண்ணான்னு சொல்லவா? இவனை நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, ஆனா இவனுக்கு ஆமாமா, தனி கண்டிப்பா கருத்து இவ இருக்குல்ல. கன்வின்ஸ் பண்ணாதான். கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணுவான்னு தெரியும், உன்னால பண்ண முடியாதுன்னு தெரியும், அதான் இவனுக்கு ஓட் பண்ண. நான் இவன் கிட்ட வேணான்னு சொன்ன சிவித். ஆமா, இவ வேண்டாம் தான் I சொல்றான். did. எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, இது அப்ப இவனோட அவ என்கிட்ட டிசிஷன், வேண்டாம் நான் தான் எப்படி சொன்னான். தடுக்கிறது சொல்லு? இது 50-50 யார் டிசிஷன் உட்கார்ந்திருந்தாலும் தான். இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருப்பேன். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல அர்பாஸ், அதுக்கு வேணாம் என்னம்மா அவன் பேரை இப்ப? எழுத வேண்டாம்னு சொன்னேன்ல. இது You நல்லா could இல்ல. have. It's not like that. It's about words. நீ வேர்ட் கொடுத்திருக்கனா, நானும் வேர்ட் ஆமா, கொடுத்திருக்கேன். கரெக்ட் தான். ஹர்ஷ் அண்ட் சுபி, இன்னைக்கு நீங்க யாரை டம்ப் பண்ண போறீங்க? So, Ruru and Ameha. ரூருவோட சாய்ஸ் எதுக்குன்னா, நேற்று அவ ஒரு தப்பான விஷயத்த சொன்னா, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அவளை நான் தங்கச்சின்னு சொல்கிறேன். நேற்று அவ ரொம்ப தப்பான விஷயம் பண்ண. அவ என்ன சொன்னா, நீ ஸ்பிரிட்ஸ்வில்லாக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லு. ஏன்? அப்புறம் வீட்டுக்கு வந்து வில்லாக்கு வந்து மாற்றி பேசிட்ட. அப்புறம் அம்மையாக்கு என்ன ரீசன்னா, தேவ் வந்து என்னோட பிரதர், அவனோட கனெக்ஷன் தான் இவ. இவளுக்கு இவளோட கனெக்ஷன் கூட யாரும் மோதக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதான் தூக்கியாச்சு. நான் எப்போ உங்ககிட்ட மோதனன்னு சொல்றீங்களா? ஓவர். போலாமா? இவன் சேஞ்ச் ஆகவே மாட்டான். போலாமான்னு கேக்குறான். Yo, baby, just listen to me, yeah? ஹர்ஷ் வீட்டுக்கு வருவல்ல? இல்ல வில்லாக்கு வந்ததுக்கு அப்புறமா சிரிச்சுக்கோ என்ன, சரியா? நீ ஒண்ணு பண்றல, அது தயவு செஞ்சு இங்க பண்ணாத. இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் ஓகே. உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபன்னா இருக்கலாம், ஏன்னா நீ ஹர்ட் ஆகல, ஆனா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். Why are you hurt? First, ஒரு செகண்ட். Why are you hurt? I'll tell you. First dayல இருந்து priority நீ தான் எனக்கு. தெரியுது. எல்லாரும் என்கிட்ட சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க, இல்லனா நான் சூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். உனக்கு அதான் தெரியல. choose பண்ணல. என்கிட்ட போவியான்னு கேட்டல. அப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லு. போக மாட்டேன்னு சொன்னேன். போக மாட்டேன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன்னு சொன்னல. நான் ஜஸ்ட் அவங்க ரியாக்ஷன் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். வேற ஆனா ஒண்ணும் நீ சொல்லி. இப்ப ஒரு விதத்துல ரியாக்ட் பண்றல்ல, அந்த மாதிரி தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாத, கொஞ்சமாவது மரியாதை கொடு.
நீ போகணும்னா போ, நான் உன்னை தடுக்கல. ஆனா பட் அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடு. ஓகே, இப்போ ரூருவோட பேர் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துக்கு இப்போ ரூரு இருக்கணும்னு தோணுது. டு ஸ்பீக் ஃபார் ஹர்செல்ஃப். ஸோ ரூரு, கேன் வி ஹேவ் யூ ஹியர் ப்ளீஸ்? எனக்கு தெரியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம், பட் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ வர் ஹியர். That's 6 votes for Harsh and Shubhi to see if they're an ideal match. ஒருவேளை அவங்க ஐடியல் மேட்ச் ஆனாங்கன்னா, so Ruru, you will be dumped along with Ameha. ஹர்ஷும் சுபியும் போறாங்களா? எப்படி? ஓ யா, யூ மிஸ்ட் a lot. யா, of course. ருஷாலி, என்னாச்சு? Nothing, he wants to go with her. That's எனக்கு why என்ன I stood up பண்றதுன்னு- for you that day. Huh? One more thing, இவங்க ஓட் பண்ண வேண்டாமா? To ஒரு ஓட்ல என்ன மறப்பது? I mean, I will definitely vote for Harsh though. All the best. முதல் விஷயம், ஆப்ஷனே கிடையாது என்கிட்ட, சாய்ஸும் இல்லை. நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இதையும் நீங்கள் டவுன் பண்ணுவீங்கன்னா என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், நேற்று எல்லாத்தையும் நான் பார்த்தேன், யார் சப்போர்ட் பண்ணுறாங்க யார் சப்போர்ட் பண்ணலன்னு. எனக்கு அவங்களுக்குலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கும் கேட்க விருப்பம் இல்ல, because I saw this coming. Yeah. Yeah. All the best. யா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உன்னோட ஃப்ரெண்ட் நைரா இருக்கால்ல, அவளுக்கும் she also saw you coming. அப்புறம் எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்களோ they also saw you Yeah, coming. everyone. ஒருத்தங்கள விஷயத்தை இங்க சொல்றது, இன்னொருத்தங்க விஷயத்தை அங்க சொல்றது, that's not cool bro. Okay bro. Genji All style. the best. Thank you bro. ஹர்ஷ், for the third time, it's time to meet the oracle, and இப்போ உன் கூட இருக்கிறது ஷுபி. Yay! ஸோ நானும் ஹர்ஷும் ஆரிக்கலுக்கு முன்னாடி போகும்போது அப்போ எனக்கு பட்டர்ஃப்ளைஸ், கூஸ் பம்ப்ஸ், ரொம்ப நிறைய மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் இந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணோம். ஸோ ஹர்ஷ், நம்ம இங்கே இருக்கோன்னு. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் எப்பயுமே ஹர்ஷ் கூட அங்க போயிருக்கேன், ஆனா இன்னைக்கு அவன் இன்னொருத்தரோட போறதை என்னால பார்க்க முடியல. சோ அது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் ஐ ஹோப் அவங்க இன்னைக்கு ஐடல் மேட்ச் ஆகக்கூடாது. Oracle, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியல் மேட்சா? And I was continue looking at Rushali because I know how she will feel. அவ தப்பா இதை பிட்ரேல்னு எடுத்துக்க கூடாது இல்ல. பட் பேபி, நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். Oracle and calculations படி நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியல் மேட்சா? இருக்கீங்க. Oh my god! He's back! He's back! ஐ வாஸ் லைக், இதுதான் நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் இதுதான் கேட்டேன். என்ன நடந்திருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ஹர்ஷ், ஃபைனலி நீ இந்த பக்கம் வந்துட்டல. இப்ப என் பக்கத்துல உட்காரு. கேம் எப்படி விளையாடணுங்கிறது இதுக்கப்புறம் நான் உனக்கு காட்டுறேன். रह गया बस ये गिला, कल तू कहाँ और मैं कहाँ.
Shubi, happier? ஐம் ஹாப்பி. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன், ஏன் ஹர்ஷ் ஹாப்பியா இல்லைன்னு. அவனுக்கு பவர் தேவாதான் கிடைச்சிருச்சு. ஷுட் பி ஹாப்பி. பவர் இவ்வளவு காப்பாத்த தான் தேவைப்பட்டுச்சு. நேரம் வரும்போது யார் யாரை காப்பாத்துறாங்கன்னு தெரியும். இங்க நீயும் உட்காந்துருக்க, அவளும் உட்காந்துருக்கா. ஒன்னா பாத்துக்கோ. பவர் இல்லாம கூட நீ என்ன காப்பாத்திருக்கலாம். இட் வாஸ் நாட் நீடட். எத்தனை பேர் இங்க சந்தோஷப்பட்டீங்களோ, தேங்க்யூ சோ மச். ஐ காட் மை கிளாரிட்டி டுடே. ஸோ நான் ஆரக்கல்ல இருந்தேன். 2 தடவை நான் ருஷாலி கூட தான் போயிருந்தேன். அப்போ நான் செகண்ட் டைம் ஆக முடியல. ஏன்னா இவளை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. நான் தோத்துட்டு வந்தேன், அதாவது நான் ஆகலை. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ஆனால் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான். ஆனால் பவர் கிடைச்சிருக்கு. ஆனால் என்னன்னா என்னால் எக்ஸாக்டாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. அது ஏன்னா It's confusing. Not confusing, it's like a heartbreaking. It's like மனசு ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று சொல்லுது. கொஞ்சம் கசப்பான ஸ்வீட் மாதிரி இருக்கா? I don't know. I can't say anything right now. I think that ஒருவேளை உங்க கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, then you really don't have anything to worry about. அப்படி ஒருவேளை உங்க கனெக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாம ரொம்ப வீக்கா இருந்தா, then ஒரு செகண்டுக்கு நீங்க 2 பேரும் ஐடியல் மேட்ச்னு ஆரக்கிள் சொன்னதுமே உங்க உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப பாதிக்கப்படுதுல்ல? அப்படின்னா இங்க then it meant nothing. If it could break so easily, then that's in your hands. I feel genuinely very connected to her. ஆனா என்ன But you இருந்தாலும் shouldn't have to beg. Do you understand? Yeah, oh, thank you, ma'am. And love அப்படிங்கிறது நீங்களா ஒருத்தர்கிட்ட போயிட்டு no, you need to be with me. No, you need to stand with me. No, you need to do this. That's not how love works. Love is a 50-50 thing. Yeah. It's not one-sided. If it's one-sided, it's not real love. Some of the relationship goes through the craziest things. இவரு நிறைய விஷயத்தை பார்த்திருக்கலாம். He's married. நானும் என் ஹஸ்பண்ட் கூட நிறைய விஷயத்தை பார்த்திருக்கேன். To hell and back, we been together. But that love doesn't change. Okay? So உங்களுக்கு நடுவுல எதையுமே வர விடாதீங்க. You're gonna be your own worst enemy there. Oh, we actually have something to be very upset about today. And that is 2 beautiful girls are going home. Yeah. Before we say goodbye, we have to open the mischief box. திறக்கவா? Yes, let's do it. Guys ready? Yes. Yes, sir. Today is your lucky day. Oh. Oh. You have one last chance to save yourselves. இன்னைக்கு இன்னொரு கப்பல் ஆரக்கிளுக்கு முன்னாடி போறாங்க. Oh. Yes. ஒருவேளை அவங்க ஐடியல் மேட்சா இல்லைன்னா so you get saved. ஒருவேளை அவங்க ஐடியல் மேட்ச் ஆயிட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா போயிடுவீங்க. இப்போ உங்க விதி ஆரக்கிள் அப்புறம் விலாவோட கையில தான் இருக்கு. லவ் மிஸ்chief மேக்கர்.
I love her so much. So இதுக்கு அர்த்தம் என்னன்னா is that the entire villa in the dumping zone will vote again. நீங்க எல்லாரும் யார ஆரக்கிளுக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு vote பண்ணுங்க. Is it going to be Arbaz and Rushali? Or Digvijay and Naira? I'll accept my destiny. பட் ஒருவேளை நான் தப்பிச்சிட்டேன்னா இப்போ ஹர்ஷனோட பேரை எழுதிட்டான். ஸோ இப்போ நான் எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுவேன். அதனால இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஐம் ஸோ சாரி கைஸ். ஹர்ஷ் உங்களுக்கு என்ன ஃப்ளார்ஸ் தானே கொடுத்தாரு? இவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ரூரு இதெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டாம். why I am telling this Please. right now. We are in the game. So We'll talk about the game. Why? We are not bringing outside shit here. Why? I will. Because it includes me as well. No, it doesn't. இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. So don't do that. Please. ஓ வேர்ட்ஸ் கேம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ சொல்றதெல்லாம் கேட்டு பயந்து அந்த மாதிரிலாம் சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? ஐ நோ வாட் ஐ சே அண்ட் ஐ அக்செப்ட் வாட் ஐ சே. அண்ட் ப்ரோ நீ போயிடுவ, டென்ஷன் ஆகாத. இந்த சுத்தி சுத்தி வம்பு எடுக்கிறல்ல இவங்க கிட்ட எல்லாம், அதெல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? We will see. இது ஓட்டிங்கான டைம் நினைக்கிறேன். Perfect. I want to say I don't want to go with him for the idol match. இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி அர்பாஸ் கிட்ட சொல்லிட்டேன் இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடியே. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்னு. It's my choice, it's my decision and he agrees. ஆனா கேம்ல அர்பாஸ் நீ எதுவும் சொல்ல மாட்டியா? பேசு. நீ ஐடியல் மேட்சுக்கு போகலையா? போகணும் தான். All right, cue cards please. ஓகே, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். திக்விஜய். ஆமா, என்ன நடக்குதுங்க? எனக்கு அர்பாஸ் ருஷாலி ஐடல் மேட்ச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளை தங்கச்சின்னு சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஹர்ட் ஆகிட்டா இன்னொரு முறை ஆக நான் விரும்பல. Anika. Arbaz and Rushali. Rushali and Arbaz. Harry. இதோ. Okay, Arbaz and Rushali. திக்விஜய் and Naira. எனக்கே ஆர்வமா இருக்கு. ஜஷ்வந்த் இப்ப நீங்க சொல்லுங்க. அர்பாஸ் and Rushali. தேவ்கரன். அர்பாஸ் அண்ட் ருஷாலி. இஷிதா. Digvijay and Naira. Yes, Shobika. Arbaz. And Rushali. Sachin, நீ சொல்லு. Naira and Digvijay. 6 for Arbaz and Rushali, 4 for Digvijay and Naira. Wow, it could be a tie. It could be a tie. Let's see. Dekila. Digvijay and Naira. 6-5. Last one, and are we Last going to have one. a tie? It's a tie. It's a tie. It's a tie. Wow. Wow. இவ்வளவு சீக்கிரம் எங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 for Arbaz and Rushali. And 6 for Digvijay and Naira. So it is a tie. All right. Ruru, Ameha, உங்க ரெண்டு பேருடைய விதி இப்போ உங்களோட கையில தான். Which means that நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணணும். As our tiebreaker, யாரு ஆரக்கிள் கிட்ட போக போறது?
It's very easy for us. Digvijay and Naira. இட்ஸ் நாட் ஃபார் Oh, மீ. say it's not for you. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யூனோ இவங்க ஒரு ஐடியல் மேட்சா இருக்கலாம். Who's them? ருஷாலி அண்ட் அர்பாஸ் பீங் an ஐடியல் மேட்ச். அண்ட் எனக்கு ஷியோரா தெரியல திக்விஜய் அண்ட் நைரா பத்தி தெரியல. இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் நோ பட் ஸோ ஐ எம் டேக்கிங் மை சான்சஸ் ஆன் திக்விஜய் அண்ட் நைரா. ப்ளீஸ் ஐடியல் மேட்ச் ஆகாதீங்க. Okay, so let me get this straight. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ Digvijay and Naira சூஸ் பண்ணிருக்கீங்க. Okay, so Digvijay and Naira, let's have you up here. Guys, round of applause for them. Let's wish them the best. நான் ஆரக்கலுக்கு போனேன் என்னோட ஃப்ரெண்டோட. அந்த ஃப்ரெண்டோட லாஸ்ட் சில நாட்களா சண்டை போட்டுட்டு இருக்கேன். சொல்லப்போனா கொஞ்ச நாளா நான் அவன் கூட பேசுறதே இல்ல. எனக்கு நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. திக்விஜய் அவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போனா. ஐ வாஸ் ஃபீலிங் லைக் எதுக்கு கையை பிடிக்கிற, ஏன் கையை பிடிக்கிற, ஃப்ரெண்ட்ஷிப் தானே, கையை பிடிக்காத. Oracle, நாங்க ஒரு ஐடியல் மேட்சா இருக்கோமா? Oracleன் calculationsன் படி நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியல் மேட்சா இருக்கீங்க. Oh my God! ஸோ நான் அப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். இப்போ எனக்கு பவர் வந்துரும்னு தான் தோணுச்சு. இப்போ ரொம்ப சேடாகவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இனிமே தனியாக தான் உன்னதி கேம் விளையாடி ஆகணும். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஐடியல் மேட்ச் தான். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நான் பவர்ல இருக்கேன். சோ என்னோட பர்சன் சேஃபா இருப்பான். அவன் டாஸ்க்ல ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி. இன்னொரு பக்கம் சேட்னஸும் இருந்துச்சு. ஏன்னா என் கூட திக்விஜய் உட்காருவான். ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நோ, திக்விஜய் என்னோட ஐடியல் மேட்ச். உன்னதி, Digvijay அப்செட்டா இருக்கீங்களா? யா ஆஃப் கோர்ஸ் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இப்ப நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஒருவேளை அவனோட சப்போர்ட் எனக்கு இல்லைனாலும் சரி, என்னால தனியாவே நான் உனக்கு விளையாட முடியும். சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு உனக்கு எப்படி தோணுது உன்னதி? ஐ டோன்ட் நோ, நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மொத்த வில்லாவும் அகைன்ஸ்டா இருக்கு. ஆமா, வில்லா அகைன்ஸ்டா இருக்குன்றதுனால தான் பவர் தேவைப்படுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். சேவ் பண்றதுக்காக தான். இன்னைக்கு நீங்க அது கூட பண்ணல. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை நான் போடுறீங்க. டீல் பண்ணேன். நான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தானே இருந்தேன். நீ பார்த்தல. முதல்ல நம்பணும். காதலிச்சா ஒருத்தர நம்பணும். பாரு, இவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல. ஒருவேளை ட்ரஸ்ட் இல்லனா லவ்வும் கிடையாதுன்னு அர்த்தம். He knows me. என்ன நானே ஆனாலும் சரி. இவகிட்ட திக்விஜய் கூட போன்னு தான் சொன்னேன். நானே தான் சொன்னேன். That's a kind of trust. உங்களுக்கு உங்க பர்சன் மேல வேணும். உன்னதி, நீ சந்தேகப்படுற இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்போ நீ கியூ கார்டுல எழுதுனல்ல, இன்னைக்கு என்ன விஷயம் நடந்திருக்கோ இது உனக்கு நல்லதுதான்றத இன்னும் கொஞ்ச நாள்ல நீ புரிஞ்சுப்ப. Ruru Ameha and Ameha, we're gonna miss you. will And we're so happy that you had this journey with us. Until this point. இது கண்டிப்பா முடிவில்லை. இது ஒரு பெரிய விஷயத்துக்கான ஆரம்பம் தான். Take the good stuff away from here. So we wish both you guys all the very, 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 very best. We had a wonderful time with the two of you. Thank But you. for now, you guys have been dumped. So நீங்க இங்க இருந்து வெளியே போயாகணும். Thank you so much. Bye. Bye guys. நான் போயிடுவேன்னு ஒரு கட்டத்தில் எனக்கும் தோணுச்சு. ஐ டிட் நாட் ஃபைண்ட் லவ், பட் ஐ ஹேட் அ கிரேட் ஜேர்னி. எனக்கு இங்கே நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அண்ட் நான் இங்கேருந்து நிறைய நல்ல மெமரிஸோட போகிறேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஐ ஹோப் திக்விஜய் ஜெயிக்கணும். ஆனால் நைரா கூட ஜெயிக்கக்கூடாது.
நான் இங்க வந்தப்போ எனக்கு இங்க ஒரு கனெக்ஷன் வேணுங்கிறத நான் யோசிச்சேன். जो ना ख्वाब सा क्या कहे जाने दे ये जो है कम से कम ये रहे के जाने दे ஆனா அந்த கனெக்ஷனை என்னால மெயின்டைன் பண்ண முடியலங்கிறது உண்மை. சோ ரொம்பவே கஷ்டமான ஃபீலிங் இது. Okay, guys, this was your dump session. And like I said, it's like scales right now. Yeah. And you're about to even. 2 groups, 2 sides. இப்போ நம்ம ஸ்பிளிட்ஸ் வில்லாவோட செகண்ட் ஹாஃபுக்கு வந்திருக்கோம். Things are going to get extremely serious on right till the end. So hold on tight and பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. For now, please, Sulama, excuse us, please. Excuse us, please. Excuse us, please. சோ டோம் செஷன் முடிஞ்சதும் ஐ நோட்டிஸ்ட் ஒன் திங். ஹர்ஷ் எப்போ டோம்ல இருந்து கிளம்பினாலும் அவனோட கையில என்னோட கை மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் டோம்ல இருந்து கிளம்பும் போது அவனோட கையில சுபியோட கை இருந்துச்சு. சோ நாங்க வில்லாக்கு போனதும் அங்க எல்லாமே மாறி போயிருந்துச்சு. ஆயிட்டீங்க. ஐடியல் மேட்சா ஆயிட்டீங்க. மூணாவது நாளே ஐடியல் மேட்ச் ஆயிட்டா பவர் கையில வந்துருச்சு. Congratulations, நீ ஐடியல் மேட்ச் ஆயிட்ட. Congratulations. ஜஷ்வந்த் இதுக்கு ஒரு காரணம் தான் இல்ல. அவனும் ஓட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பண்ணு. லைஃப்ல சந்தோஷம் வந்துச்சு, எல்லாமே கன்வெர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் இந்த ஷோல சிரிக்கிறதுக்கும் வந்திருக்கேன்னு. இதயத்தை உடைக்கவும் அழறதுக்காகவும் நான் வரல. ஏன்னா நான் 2 நாளா ரொம்ப அழுதுட்டேன். நான் சந்தோஷத்தை டிசர்வ் பண்றேன். ஓகே, I was very pissed. அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியல. I was not okay with all the facts. Congratulations, I'm so happy for you. I'm genuinely happy. ஃபேக்கா பண்ணாத. நான் ஃபேக் பண்ணல. ஃபேக்கா தான் பண்றேன். ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? தப்பா இருக்கா? சரி சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. ஹ, நான் தப்பு இதுவும் தப்பு இல்லையே. என்கிட்ட ஏதாவது பவர் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல இங்க பாரு, என்கிட்ட அவங்க இங்க பாரு, சொல்லும்போது I'm okay. I'm happy for you. Enjoy. Trust me, I'm happy for you. Okay? என்ஜாய் பண்ண என்ன இருக்குதுல? Enjoy the power. உனக்கு பவர் எனக்கு கிடைச்சிருக்கு. பவர்லாம் வேண்டாம். இப்பதானே நீ பவர் வேணும்ன்றது சொல்லிட்டு வந்த. அவங்க தான சொன்னாங்க கேம்காக நீ பண்ணி தான் ஆகணும்னு. நான் என்ன பண்ண? இங்க பாரு, நான் தான் போக மாட்டேன்னு சொன்னல. ப்ளேம் பண்ணுவியா? டோன்ட் ப்ளேம். நீ ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு இது கூட தெரியாது. It was your choice. It was my choice. It was my choice. But there was யாரையாவது ஒருத்தர பிக் பண்ணி தான் ஆகணும்ல. ஆமா, நீ சுபியை பிக் பண்ண. நீ யாரை வேணாலும் பிக் பண்ணிருக்கலாமே. ஏன்னா அவளை வச்சு தான் டைனமிக் சேஞ்ச் உள்ள வந்துச்சு. சொன்னது. ஆனா நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிருக்கலாம். நீ சுபியை தான் சூஸ் பண்ண. It's okay. I'm happy for you. உனக்கு பவர் கிடைச்சிச்சு, என்ஜாய் பண்ணு. With Shubi. All right? உன்னை மறந்துடுவா? நீ மறந்துட்ட. டோம்ல இருந்து வரும்போது நீ என்ன பார்க்க கூட இல்லையே. நீ தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. அப்ப நான் என்ன பண்றது? நீ டோம்ல இருந்து கிளம்பும்போது நீ அவளோட கைய புடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்த. You didn't even look at me, Harsh. என்ன பேசுற ருஷாலினி? ஒரு விஷயம் நல்லா அப்ப இது என்ன நீயே சொல்லு. பிரதர் அவ்வளவுதான். சோ அப்ப இங்க பாரு, நீ என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பண்ணாத. நீ தானே பேசுற? சனி மேம் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கல. ட்ரஸ்ட். உன்னை வச்சு நான் எப்படி நம்புறது? நான் என்ன பண்றது சொல்லு? உன்னால ட்ரஸ்ட் பண்ண முடியாதா? எனக்கு அவ கூட போயிட்டு வந்த. அங்க நீ என்னன்னா அவளோட விளையாடுற, இங்க வந்து அவ கூட கைய பிடிச்சிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணு ஹர்ஷ். நீ அவ கூட ஐடியல் மேட்ச் ஆகிட்டன்னா அதுக்கு இப்ப என்ன? அவ கைய நீ ஏன் பிடிக்கணும்? இங்க பாரு, நான் அவ கைய மட்டும் தான் பிடிச்சானே. ஜென்டில்மேன் மாதிரியா? ஜென்டில்மேன் அவரோட ரியல் கனெக்ஷனை விட்டுட்டு அவரோட ஐடியல் மேட்சோட கைய பிடிச்சிட்டு போகணுமா என்ன? இல்ல அத பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இருக்கா? பேசுனியா? அங்க வச்சு பேசுனியா? நான் பேசுறேன்றது இங்க முக்கியமே கிடையாது. அங்க வச்சு பேசுனியா? புரிஞ்சுக்கோ ஹர்ஷ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு பவர் வேணும்னு நினைச்சதே நான் உனக்காக தான். புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, எனக்கு கவலையே இல்ல. நான் டோம்ல இருக்கும்போது உனக்கு விக்டரி மொமெண்டா இருந்துச்சு, ஆனா எனக்கு எமோஷனல் மொமெண்டா இருந்துச்சு. நீ சிங்கம் தானே? சிங்கம். உனக்கு பவர் வேணும் தானே? உனக்கு பவர் கிடைச்சிருச்சு, நீ சந்தோஷமா இரு. You said na you are a king with or without a queen, right? You proved it. Trust.
நம்புறதால தான் நான் இப்படி உனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்க. நான் என்னதான் பண்றது சொல்லு. சொல்றத கேளு. நீ இப்பவே இதெல்லாம் நீ சொல்றத கேளு. சொல்றத கேளு. வாய் மூடுறியா? எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அங்க டோம்ல இருந்து வெளிய வந்து அந்த ட்ரஸ்ட்ன்ற வேர்ட் சொல்லி 1 hour கூட ஆகல, இல்ல half an hour கூட ஆகல. நீ அவ கையை பிடிச்சிட்டு வெளிய வந்துட்ட. நீ அப்படியே விட்டுட்டாங்க. நீ எப்படி அவ கையை பிடிச்சிட்டு வந்த? நான் சொல்லுவா இப்படி தான் நீ அவ கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து வந்த. நான் இப்படி கையை பிடிச்சு வந்தேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? அது என் கண்ணால ஏன் முட்டாள் மாதிரி பேசுற? என் கண்ணால அத நான் பார்த்தேன் ஹர்ஷ். நான் அப்பலாம் கையை பிடிக்கவே இல்ல. போட்டு காமிச்சாங்கன்னா எல்லாரும் சரி, வீடியோ காட்டு. ஜென்டில்மேன் மாதிரி இருப்பியா ஹர்ஷ்? வீடியோ போட்டு காமிக்க சொல்லவா? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு. இங்க பாரு, இப்ப நீ என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசாத. இங்க பாரு, அவ கையை பிடிச்சு நான் வெளிய விட்டுட்டேன். இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ணவே இல்ல. ஓகே 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 ஐ அம் அப்ப ஹாப்பி. நீ எனக்கு தான சப்போர்ட் பண்ணனும். உனக்கு யார் சப்போர்ட் பண்றா? யார் உன்ன வேணாம்னு இங்க சொன்னது? பாரு, உன் தயவுல எப்ப பார்த்தாலும் இதுதான் நடக்குது. நீ தான் என்ன காப்பாத்தணுமா? ஐ கேன் பெர்ஃபார்ம், ஐ கேன் சேவ் மை செல்ஃப். எனக்கு இங்க ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. எனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு வேணும். நீ இல்லாம ருஷாலி இங்க இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியணும். So you want to move on from me? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. ஆனா நீ அங்க என் கையை பிடிக்கல. நீ சுப்பியோட கையை பிடிச்ச. எனக்கு அவ கூட பேச விருப்பம் இல்ல. நீ பேசு. என் முன்னாடி தான் நீ அவ கையை பிடிச்சிட்டு போன ஹர்ஷ். அவகிட்ட என்ன ப்ரூவ் பண்ண சொல்ல போற? உனக்கு பேசுறதுக்கு வாய் இல்லையா? சுபி, ஒரு நிமிஷம் வாயேன். அந்த விஷயத்த அவன் பெரிய விஷயம் இல்ல, நீ தான் இது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டே இருக்கன்னு திருப்பி சொல்லிட்டே இருந்தான். பட் இட் மேட்டர்ஸ் டு மீ. சரி, நான் உன் கையை எப்படி பிடிச்சேன்னு சொல்ல. என்கிட்ட நீ என்ன காமிக்கிற? என்ன விட நான் எப்படி பிடிச்சேன்னு பாரு. என் கையை பிடிச்சு காட்ட. நான் எப்படி கையை பிடிச்சிருந்தேன்? இப்படிதான் என் கையை பிடிச்ச. ஆனா நான் உன் கையோட கை வச்செல்லாம் பிடிச்சிக்கல, கரெக்டா? இப்படிதான் பிடிச்சிருந்தேன். பாரு ஹர்ஷ், எப்படி பிடிச்சறத பத்தி நான் பேசவே இல்ல. இப்படி பிடிச்சிருந்தேன் ஹர்ஷ், உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கா என்ன? நான் என்ன சொன்னேன்னா, நீ டோம்ல இருந்து வெளிய வரும்போது அவ கையை பிடிச்சிட்டு வெளிய வந்து நான் அங்கதான் இருந்தானே நீ எனக்கு கண்டுக்க கூட இல்ல. நீ கொஞ்சம் வாய மூடு. சாரி, வேற யாரையும் தொடாத. அப்படியா? You will tell me. No, I'm not telling you. You will tell me. I don't like it. Don't use those statements which you can't handle by yourself. Don't. So don't tell me what to do. I know what I'm doing. I know my boundaries. I know my limits. Who to touch, who to not. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. நான் அப்ப கொஞ்சம் பிஸ்ட் ஆயிட்டேன். Literally had no words. I was quite upset with Harsh. சுபியை விடுங்க, ஹர்ஷ் கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. And now இந்த கேம் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. Me in power, அதுவும் பவர் 50-50% இருக்கு. ஹர்ஷ் அவன் நினைச்சதை மட்டுமே பண்ண முடியும்னு அர்த்தம் இல்ல. Time to rule the villa. ஒரு கை இப்படி இருந்தது, இன்னொரு கை இப்படி இருந்தது. இப்படிதான் புஷ் பண்ண. நீ இப்படி புஷ் பண்றதுனால உன் கை என் மேலதான் படும்ல. நீ தானே சொன்ன அப்படி பண்ணன்னு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம டீயோட வம்பு பேச போறோம். ஆக்ரதி made a right choice by choosing Josh. ஏனா அவ ஒரு பப்பட். அர்பாஸ்காக என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹர்ஷ் ஒரு ஃபன் அதிகமாகணும்னா அந்த டீயை மத்தவங்க மூஞ்சில ஊத்தணும்ல. இது செமையா இருக்க போகுது. இவ்வளவு மட்டமா யோசிச்சிருந்தா அப்ப நீ எழுதி வச்சுக்க. கண்டிப்பா உன்னை இந்த கேம் விட்டு நான் வெளியே அனுப்புவேன் ஒரு நாள். சரி. தன்னை திரும்ப சிங்கம்னு சொல்றதுனால தவளை சிங்கம் ஆயிடாது. யார் அது எழுதிருக்காங்களோ ஆப்டா எழுதிருக்காங்க. இஷிதா, come on baby, விடாத ஊத்து. அதனாலதான் அவன் ரொம்ப டம்ப்னு சொல்றேன். அதனாலதான் எல்லாமே ஈஸியா ஜெயிக்கிறேன். டாஸ்க் என்ன ஜெயிச்ச? உன் எக்ஸோட மனசை ஜெயிச்சிட்டேன். சரி, ஒண்ணு பண்ணு. என்ன நீ புகழு, எனக்கு டைரக்ட் சிக்னலை கொடு. Urfi, I want you to catch me in your spider web. ஷூபிகா, ஷோவோட விக்ரம் வேதாள மாதிரியான வேதாளம் அவ. என்னோட செட்டில்மெண்ட் இது. ஃபேம்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. பசங்க ஃப்ளர்ட் பண்ணா அவங்க ப்ளே பாய், நான் பண்ணனா அதனால கேரக்டரே சரியில்லையா? நான் ஃப்ளர்ட் பண்ணிட்டேன்னு எல்லாரும் இதை யார் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்ப யாரும் வாயை திறக்க மாட்டீங்கல்ல. நான் வல்கர் தான், நான் ஃப்ளர்ட் தான். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்ப வல்காரிட்டிய பத்தி பேசிருக்காங்கல்ல, அதனால வல்காரிட்டினா என்னன்னு கொஞ்சம் காட்டணும்ல. One is for sure. உன்னத்தி என்கிட்ட சொன்னா நான் ஷோக்கு அப்புறம் திக்விஜய கோஸ்ட் பண்ணுவேன், அப்புறம் என் எக்ஸ் கூட போயிடுவேன் அப்படின்னு. சிங்கத்தை சீண்டாதான்னு சொல்லிட்டே இருப்பல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் உன்னோட எதிரி தானே. நீ இன்னைக்கு உன் எதிரியை பாப்ப.
உன்னை 2 நாள் ரூம்குள்ள வச்சு அடிச்சா நீ அப்பயே செத்து போயிருவ தெரியுமா? அப்புறம் என்ன வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு வந்து சாரி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் சொன்னா கேளு, இந்த லைஃப் வைஃப் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்லுவியா? நான் என்ன பேசணும்னு? நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். ஆமா நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். பைத்தியம் மாதிரி பண்ணாத. நீ பார்த்து பேச இல்லனா உனக்கு அவ்வளவுதான். பைத்தியம் மாதிரி பேசாத.